அவரவர்கள் உயிரை புருவ மத்தியிலே ஈஸ்வரா என்று நினைவை கொண்டு வந்து அனைவரும் சேர்ந்து உணர்வின் ஒளியை எழுப்புவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. நம் தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக வணங்கி அகஸ்தியமா மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ மகரிஷிகளின் அருள் சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தாய் தந்தையர் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையர் தெய்வ சக்தி பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளாசி நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. எங்கள் தாய் தந்தையரின் அருளால் குருவின் அருளாசியும் குருவின் அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் அருள் சக்தியால் எல்லா மகரிஷிகளின் அருள் சக்தியும் நாங்கள் அனைவரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. குருதேவா. இன்றைய நன்னாள் நமது ஞானகுரு அவர்கள் மகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருள் வழியில் வின்சென்ற நன்னாள். ஞானகுரு அவர்கள் மகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் பெற்ற அவர் மூலம் தனக்குள் அனுபவ வாயிலாக பெற்ற எண்ணில் அடங்காத பதிவுகளை நமக்கு கொடுத்துள்ளார்கள். ஞானகுரு நமக்கு கிடைத்ததே நம் தாய் கருவிலே பெற்ற பூர்வ புண்ணியம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக நாம் அவரை வெறுமன பெருமைப்படுத்துவதோ போற்றுவதற்காகவோ அல்ல, மகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடம் அனுபவாயிலாக அவர் பெற்ற பேருண்மைகளைத்தான் நம் தாய் தந்தையரை எவ்வாறு மதிக்க வேண்டும், ஏன் மதிக்க வேண்டும், அந்த தாய் தந்தையருடைய அருள் சக்தி எவ்வாறு பெற வேண்டும், நாம் அனைவருமே பக்தி மார்க்கத்தில் இந்த வழியினை கேள்விப்பட்டு ஆரம்பத்திலே இதை பின்பற்ற நாம் வந்திருந்தாலும் நமது உயிர்தான் கடவுள், உயிர்தான் கடவுள் என்றாலும் அது எப்படி
எந்த அடிப்படையில எவ்வளவு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணம் கொடுத்தாலும் செல்வம் கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் அதற்கெல்லாம் ஈடாகாத மெய்ஞான தத்துவங்களை நம்மிடம் அவர் நேரடியாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாதபடி எந்த உயிரை கடவுள் என்று அவனால் உருவாக்கிய இந்த உடல் ஆலயம் என்று அதற்குள் மனிதனை உருவாக்கிய பல கோடி தெய்வங்கள் அங்கே கொழு வீட்டிருக்கிறது என்று அவர் குரு அவருக்கு உணர்த்திய அந்த அருள் வழிப்படி நம்மையெல்லாம் நமது உயிர்களை எல்லாம் நமது குரு அவர்கள் கடவுளாக மதித்து நம் உடலை ஆலயமாக மதித்து நம் உடலுக்குள் இருக்கக்கூடிய அத்தனை குணங்களும் மகிழ்ந்து வாழ வேண்டும், தான் குருவிடமிருந்து எதையெல்லாம் உண்மைகளை உணர்ந்தாரோ அதன் மூலம் உயர்ந்த சக்திகளை பெற்றாரோ அதன் மூலம் இந்த உடலுக்கு பின் பிறவி இல்லை என்ற நிலையை அடைவதுதான் நம் அனைவருடைய கடைசி எல்லை என்று அந்த எல்லையை அடையும் நிலைகளை, மார்க்கத்தை, வழிகளை, இந்த வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய ஒவ்வொருவருக்குமே ஞான குருவிடம் தனிப்பட்ட முறையில் எத்தனையோ அவரை சந்தித்து அவர் மூலமாக பெற்ற அனுபவங்கள் நிச்சயம் எத்தனையோ இருக்கும். ஆக நம்மை இந்த நல்வழிப்படுத்தி இந்த வாழ்க்கையிலே பேரானந்த நிலை பெறச் செய்து நம் வாழ்க்கையை அருள் வாழ்க்கையாக நம்ம அந்த வழியிலேயே நடத்தி கொண்டிருக்கும் நம் ஞான குருவிற்கு நாம் அனைவரும் காணிக்கையாக அவர் காட்டிய அருள் வழிகளை நாம் பின்பற்றுவோம். அவர் காட்டிய நெறிப்படி நமது உயிரை கடவுளாக மதிப்போம். நம் தாய் தந்தையரை முதல் தெய்வங்களாக வணங்குவோம். முன்னோர்கள் மூதாதையர்களை விண் செலுத்துவோம். நாம் பார்க்கும் அனைவரையும் அவர் உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து எல்லோரும் இந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று நாம் தவம் இருப்போம். இன்றைய நாள் அவர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரிடமிருந்து அவர் பெற்ற சில அனுபவங்களை நாம் நினைவு கூர்ந்து அதன் மூலம் நாமும் குரு அருளை பரிபூர்ணமாக பெறுவோம். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளையும் அவர் மூலமாக துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியையும் பெறுவோம். என்றால் நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும். நன்மைகள் செய்ய போனாலே எத்தனையோ கெடுதல்கள் வரும். ஆக மன உறுதி கொண்டு அதையெல்லாம் விலக்கிவிட்டு அந்த மன துணிவோடு உறுதியோடு நாம் செயல்பட வேண்டும். அந்த நன்மைகள் செய்யக்கூடிய சக்தி, அந்த துணிவு உங்களுக்கு கொடுக்கின்றோம். ஏனென்றால் நன்மைகளை நாம் நேரடியாக செயல்படுத்துவதற்கு மாறாக மறைமுகமாக, அதாவது மற்றவர்களுக்கு தெரியாமலே நாம் எத்தனையோ நன்மைகளை நாம் செய்ய முடியும். அது நன்மையில் செய்யக்கூடிய வழிமுறையும் அதுதான். ஏனென்றால் என்னுடைய குருநாதர் இப்படித்தான் எதையுமே நேரடியாக சொல்லாதபடி முதலிலே அதை செய்யும்படி கட்டாயப்படுத்துவார். செய்த பின்புதான் அந்த உண்மைகளை அவர் உணர்த்துவார் என்று நீங்கள் எல்லோரும் சமமான இடத்திலே அமர்ந்து அமைதி கொண்டு என்னுடைய உபதேசத்தை கேட்கின்றீர்கள், பதிவு செய்கின்றீர்கள். ஆனால் என் குரு எனக்கு அப்படி கொடுக்கவில்லை. பல சிரமங்களிலும் பல தொல்லைகளுக்கு மாளாக்கி பல இம்சைகளுக்கு மத்தியில் தான். ஏனென்றால் அவர் கொடுக்கக்கூடிய வாக்கு உனக்கு இடைஞ்சல் வரும் பொழுது
உனக்கு என்றால் இடைஞ்சல் கொடுப்பதே அவர்தான். அதை இடைஞ்சல் வரும் பொழுது நான் கொடுக்கக்கூடிய சக்தியை நீ எண்ணி எடுக்க வேண்டும். இதுதான் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவருக்கு கொடுத்த அந்த உயர்ந்த சக்திகளை பெறுவதற்கு அவர் காட்டிய வழியே இதுதான். இடைஞ்சல் வரும் பொழுது நான் கொடுத்த சக்தி நீ எடுக்க வேண்டும். அதிலிருந்து நீ நான் சொன்ன முறைப்படி விடுபடுதல் வேண்டும். அதை வளர்த்து தீமை எப்படி உருவாகின்றது, தீமை எப்படி நீக்க வேண்டும், இதை மற்றவர்களுக்கும் நீ இந்த உண்மைகளை, அந்த மார்க்கங்களை என்றால் எந்த நேரத்தில் எப்படி செயல்படுத்த வேண்டும் என்று மார்க்கங்களை எல்லோருக்கும் அது கிடைக்க செய்ய வேண்டும் என்று என்றால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் நம் ஞானகுருவின் மூலமாகத்தான் இந்த ஆற்றல்களை நாம் அனைவரும் பெறுவதற்காக 20 வருடம் அவருக்கு பல அனுபவங்களை கொடுத்தாலும் சுமார் 40-50 வருட காலங்களாக நமக்கு உபதேசித்து வருகின்றார். அதில் சில குறிப்பான அனுபவங்களை சுருக்கமாக பார்த்தால், குருநாதர் எம்மை ஒரு சமயம் அங்கே ஒரு பாம்பு வருகின்றது. அது நஞ்சான பாம்பு தான். அந்த பாம்பை விட்டு என்னை கொத்தும்படி செய்கின்றார். என் உடலிலே விஷம் ஏறுகின்றது. இந்த விஷம் உனக்குள் ஏறுகின்றது. உன்னை மாய்த்து விடாமல் இருப்பதற்காக நான் உனக்கு காட்டிய அந்த அருள் வழிப்படி இந்த காட்டிலே மகிழ்ச்சியின் உணர்வு மறைந்திருக்கிறது. அதை நான் சொன்ன முறைப்படி நீ நுகர்ந்தால் இந்த விஷத்தை, இந்த நஞ்சை அடக்கலாம், உன்னை மீட்டிக் கொள்ளலாம் என்று ஒரு சமயம் இதுபோன்ற அனுபவத்தை கொடுத்து அவர் சொன்ன முறைப்படி அந்த மகிழ்ச்சியின் அருசக்திகளை நுகர்ந்தேன். அதிலிருந்து நான் விடுபட்டேன் என்று சொல்கின்றார். இதே போன்று இன்னொரு அனுபவமும், விஷத்தையே கையிலே கொடுக்கின்றார். அந்த விஷத்தை குடித்தால் நாம் மரணமடைந்து விடுவோம். ஆனால் நீ குடி என்கின்றார். சாமி, இது தாங்காது என்று நான் சொல்லுகின்றேன். அதையெல்லாம் கிடையாது, நான் சொல்வதை செய்கிறேன் என்று சொன்னாய் அல்லவா, இப்பொழுது ஏன் மறிக்கின்றாய், செய் என்று கட்டாயப்படுத்துகின்றார். பின் அவர் சொன்ன முறைப்படி அதை குடிக்கின்றேன். குடித்த பின்பு ஏற்கனவே சொன்னது போன்று இந்த நஞ்சை முறிக்கக்கூடிய சக்தி இந்த காட்டிலே உண்டு. உனக்கு நான் பதிவு செய்திருக்கின்றேன். அதை நீ எண்ணி எடு, அதை நீ நுகர்ந்து உனக்குள் இந்த நீ குடித்த அந்த விஷத்தை இதை முறியடிக்கக்கூடிய நிலையாக நீ செயல்படுத்தி என்று அனுபவபூர்வமாக அதையும் காட்டுகின்றார். பின் அவர் சொன்ன முறைப்படி செய்ததும் அதிலிருந்து நான் விடுபட்டேன் என்று சொல்லுகின்றார். என்றால் குருநாதர் இதையெல்லாம் நம்மிடம் பதிவு செய்கிறார் என்றால் அவர் குருநாதரிடமிருந்து தீமைகளை நீக்கக்கூடிய இந்த வாழ்க்கையில் நாம் அனைவரும் சொல்லுகின்றமே வேதனை வேதனை என்று. வேதனை என்பதே கொடிய நஞ்சுதான். இதுபோல் நாம் தெரிந்தோ தெரியாமலோ ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில், ஏனென்றால் சிறு குழந்தைகளாகவோ அறியாத நிலையில் இருப்பவர்களுக்கு தெரியாது. ஓரளவுக்கு விவரம் தெரிந்து விட்டாலே இந்த வாழ்க்கையில் எத்தனையோ அன்றாட நிலைகள், நம்மை அறியாமல் எத்தனையோ துன்பங்களும் துயரங்களும் வேதனைகளும் சலிப்பும் சஞ்சலம் சோறும் வந்து கொண்டேதான் இருக்கின்றது. நம்மை அறியாமல் அது நம்மை அலைக்கழித்துக் கொண்டுதான் இருக்கின்றது. அதை நாம் நம்மை அறியாமலே அதை மாற்றி அமைக்கவில்லை, அதை சீர்படுத்தவில்லை என்றால் நமது உயிர் கடவுளாக இருப்பதால், இயக்க சக்தியாக இருப்பதால் நம்மை அறியாது நுகர்ந்த அந்த உணர்வுகளை, அந்த சுவாசத்தை நமது உயிர் நமக்குள் ஜீவன் பெற செய்து நமக்குள் அணுக்களாக அது தன் இனங்களாக பெருக்கும் நிலைக்கே நம் உடலுக்குள் வளர்ச்சியடைய செய்து விடுகின்றது. அது குறித்த காலம் வளர்ந்த பின் நம்மை அறியாமலே எத்தனையோ தீய வினைகளாக விழுந்து நம்மை நோயாகவோ அல்லது வேதனைப்படும்படியாகவோ அல்லது குடும்பத்திலோ தொழில் செய்யும் இடங்களிலோ மற்ற எத்தனையோ இடங்களில் நம்மை அறியாது
நாம் சேர்த்துக் கொண்ட அந்த தீமைகள் நம்மை தீமையின் நிலைகளுக்கே அழைத்துச் செல்லுகின்றது. அந்த தீமை நிலைகளுக்கு அழைத்துச் செல்லும் பொழுது இப்படி ஆகின்றதே, நான் யாருக்கு என்ன கெடுதல் செய்தேன் என்றுதான் நாமும் அந்த நேரத்திலே, என்றால் தீமையின் உணர்வுகள் உயிரிலே நேரடியாக இயக்கப்படும் பொழுது அதை மாற்றி அமைக்கக்கூடிய பயிற்சி, அதை மாற்றி அமைக்கக்கூடிய வழி, அந்த மார்க்கம் அதை எப்படி செயல்படுத்த வேண்டும் என்ற அந்த அனுபவம் நாம் இந்த தியானத்தின் மூலமாக பயிற்சி எடுத்தாலும் அந்த நேரத்தில் அதை மாற்றி அமைக்கக்கூடிய இந்த ஞானம் அது வேண்டும். அந்த ஞான சக்தியைத்தான் நமக்கு குருநாதர் அவருடைய அனுபவ வாயிலாக நமக்கு பயிற்சி கொடுக்கின்றார்கள். ஆகையினால் அவர் பாம்பின் விஷத்தை மாற்றியதோ அல்லது மனிதனை கொல்லக்கூடிய விஷத்தை மாற்றி அமைத்ததோ வெறும் சொல்லாக அல்ல, நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நம்மை அறியாத ஆட்டி படைக்கக்கூடிய இந்த விஷத்திலிருந்து, நஞ்சில் இருந்து நாம் வேதனையால் நம்முடைய உடலுக்குள் மனப்போராகி, மனநோயாகி, உடல் நோயாகி, நம் உடல் நலம் ஆரோக்கியத்தை மாற்றியமைக்கக்கூடிய நம் மனநிலையை நாம் அமைதி இழக்க செய்து சந்தோஷத்தை இழக்க செய்யக்கூடிய இது போன்ற கொடுமைகளிலிருந்து ஒவ்வொருவருமே அது மீள முடியும். அந்த மீள்வதற்குண்டான சக்தி தான் குருநாதர் எனக்கு கொடுத்தார். காரணம், இந்த உலகில் நல்லவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். அந்த நல்லவர்கள் எல்லாம் நமது குருநாதர் காக்கப்பட வேண்டும், அவர்கள் காக்க வேண்டும் என்று எம்மிடம், அதாவது அவரிடம் ஒரு வேலைக்காரனாகத்தான் நான் செயல்பட்டேன். எனக்கு தனி சுதந்திரம் கிடையாது. அவர் எதை சொல்லுகின்றாரோ, எதை செயல்படுத்த வேண்டும் என்று எனக்கு ஆணையிடுகின்றாரோ அதைத்தான் நான் செயல்படுத்த முடியும். அது அவர் சொன்ன பிரகாரம் இந்த நல்லவர்களை காக்க வேண்டும் என்று அவர் சொன்ன முறைப்படிதான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் குருவிடம் பெற்ற அந்த உயர்ந்த ஞானத்தை, உங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கின்றோம், அந்த ஞானத்தை கொடுக்கின்றோம். உங்களை அறியாத ஆட்டி படைக்கக்கூடிய தீமையிலிருந்து நீங்கள் விடுபட வேண்டும், நீங்கள் மகிழ்ந்து வாழ வேண்டும், உங்கள் உணர்வுகள் எல்லாம் பரிசுத்தமாக வேண்டும், உங்கள் உணர்வுகள் எல்லாம் ஒளியாக வேண்டும் என்றுதான் நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியான சொல்லுகளாக, சாமி நீங்கள் சொன்னபடி நாங்கள் வாழ்க்கையிலே கடைபிடிக்கின்றோம், ஒரு நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறுகின்றோம், எங்களுக்குள் தீமைகளை போக்க முடிந்தது, எங்களுடைய மூச்சு, எங்களுடைய பார்வை, எங்களுடைய சொல், எங்களுடைய செயல் மற்றவருடைய அவர்களுக்குள்ளும் அறியாது சேர்ந்த தீமைகளை போக்க முடிந்தது. இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி நாங்கள் பெறுகின்றோம், அதை வளர்க்கின்றோம், எங்கள் உணர்வுகள் ஒளியாகிறது என்று உங்களிடமிருந்து இந்த சொல்லை, இந்த மகிழ்ச்சியை, இந்த வளர்ச்சியைத்தான் நான் எதிர்பார்க்கின்றேன். எனக்கு அந்த குருநாதர் காட்டிய வழியிலே அருள்வொளியை பெறும் கூட்டம் தான், அந்த கூட்டமைப்பு தான் எனக்கு தேவை என்று நமது குரு நம்மிடம் வேண்டுகின்றார். ஆகவே அவருடைய வேண்டுதலை, அந்த காணிக்கையை செய்ய வேண்டியதாக, அவருக்கு கொடுக்க வேண்டியதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் அவர் சொன்னதுபடி, எனக்கு குருநாதர் செயற்கையாக தொல்லைகளை கொடுத்தார், ஆனால் உங்களுக்கு தொல்லைகள் வரும் பொழுது நீங்கள் அந்த சக்தி பெற உங்களுக்கு வழிகாட்டுகிறேன் என்று சொல்லுகின்றார். ஏனென்றால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அவருடைய உணர்வுகள் அவர் பல சிரமப்பட்டு பெற்றார். நாம் எல்லாம் பாக்கியம் செய்தவர்கள் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் உங்களுக்கு எளிதாக அந்த சக்தியை கிடைக்கும்படி செய்திருக்கின்றேன். என்றால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை நாம் சந்தித்தவர்கள் மிக குறைவுதான். ஆனால் குருவை நாம் சந்தித்திருக்கின்றோம். நம்மோடு இயல்பாக நம்மை போன்றே அவர் உறவாடியவர். ஆக அவருடைய உணர்வு கலந்து மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அவருடைய துணையை ஞான குருவின் மூலமாக நாம் எளிதில் பெற முடியும். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் மூலமாக அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய ஆற்றலையும், சப்தரிஷி மண்டலத்தினுடைய ஆற்றலையும், எல்லா மகரிஷனுடைய ஆற்றலையும், விண்ணினுடைய ஆற்றலையும் நாம் எளிதில் பெற முடியும். ஆகவே நாம் ஞானகுரு காட்டிய வழியிலே ஒவ்வொரு நொடிப்பொழுதும் அவருடைய பேரருளை, அவர் நமக்கு உபதேசித்ததை நினைவு கொண்டு வந்து அவருடைய பதிவுகளை மீண்டும் மீண்டும் எண்ணி எடுத்து
அவர் சொன்ன வழியில் நம்மை நாம் நம்பி நமக்குள் இருக்கும் உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவோம். அந்த அருள் சக்திகளை வளர்த்துக் கொள்ள முடியும். இன்னும் ஒரு 3 அனுபவங்களை மட்டும் நாம் பகிர்ந்து கொள்வோம். என்றால் இது எல்லாமே ஈஸ்வராய குருதேவர் நம் குருவும் சேர்ந்து மற்றவர்களுக்கு தெரியாமலே செயல்படுத்திய நிலைகள் இது. இது வட இந்தியாவில் நடந்த நிகழ்ச்சி. ஒரு வாலிபன் அவன் முதுகை நிமிர முடியாமல் பூன் போட்டே நடந்து செல்கின்றான். அப்பொழுது குருநாதர் சொல்லுகின்றார், அவனை சுட்டி காட்டி, இவனுக்கு இன்று அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது என்று சொன்னார். என்ன சாமி சொல்லுகிறேன் என்று கேட்டேன். நீ அவனை கண்கொண்டு உற்றுப்பார். நான் சொன்ன உணர்வுகளை, இந்த அலைகளை அவன் முதுகிலே உற்று பார்த்து இந்த அலைகளை பாய்ச்சி என்று சொன்னார். ஆனால் எனக்கு ஒன்றும் தெரியாது. அவர் சொன்ன நிலைகளை செய்தேன். திடீரென்று அவனுக்கு என்ன ஆனது என்றே தெரியவில்லை. அவன் ஒரு போஸ்டையோ தூணையோ தேடி, என்றால் அவனுக்கு அரிப்பு எடுத்திருக்கின்றது. அந்த அரிப்பை அவனால் நீக்க முடியவில்லை. பின் அந்த போஸ்டிலே அந்த அரிப்பை நீக்குவதற்காக அவன் தேய்க்க அந்த முதுகு தன்னிச்சையாக அது நிமிர்ந்து விட்டது. அப்பொழுதுதான் குருநாதர் சொல்லுகின்றார், இவன் குழந்தை பருவத்திலே இருக்கும் பொழுது அச்சென்று அவனுடைய சந்தர்ப்பம் தும்பினான். அந்த தும்பும் பொழுது அதிலே நரம்பு ஒன்று பிடித்துக் கொண்டது. அதிலிருந்து அவன் இவ்வாறு இந்த பூன் போட்டே நடந்தான். ஆனால் இப்பொழுது நாம் இந்த உணர்வுகளை பாய்ச்சினோம். அவன் பூன் நிமிர்ந்து விட்டது என்று இந்த சம்பவத்தை குருநாதர் சுட்டிக்காட்டி, ஏனென்றால் அவனை கூப்பிடவும் இல்லை, இந்த கூனை நிமிர்த்தியது நாங்கள் தான் என்று சொல்லவும் இல்லை, இது நடந்த நிகழ்ச்சி என்று சொல்லுகின்றார். ஆகவே நம் குரு அருள் என்பது அவர்கள் அதிர்ஷ்டம் என்று சொல்லுகின்றார்கள் அல்லவா, இதை போன்று நாம் பூர்வ புண்ணியத்திலே பெற்ற இந்த பாக்கியம் என்றே சொல்ல வேண்டும். ஆக நாமும் அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கின்றோம். ஆகவே நாம் நம் குருவின் மீதும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரின் மீதும் நமக்கு அந்த பற்று வருதல் வேண்டும். என்றால் பற்று என்று இந்த இடத்தில் சொன்னால் அவருடைய உணர்வுகள் நமக்குள், உபதேசித்த கருத்துக்கள் நமக்குள், அதை ஈர்ப்பாக. என்றால் ஒரு சிலர் சாமி சொன்னதே சொல்லுகின்றார், திரும்ப திரும்ப அதையே சொல்லுகின்றார், இதையெல்லாம் ஏற்கனவே பல தடவை கேட்டுவிட்டேன் என்று சாதாரணமாக சொல்லிவிடுகின்றோம். ஆனால் குரு அப்படி அல்ல. உங்களிடம் உங்களுடைய உணர்வுகள் சந்தர்ப்பம் புதிதாக எண்ணி இயங்குவது போன்று நான் சொல்லக்கூடிய உபதேச கருத்துக்களில் ஒவ்வொன்றும் புதிதாக இணைத்துத்தான் சொல்லுகின்றேன். நீங்கள் எத்தனை முறை கேட்டாலும், கேட்டதையே கேட்டாலும் அதில் உயர்ந்த சக்திகள் உண்டு, உயர்ந்த ஆற்றல்கள் உண்டு. மின் செல்லக்கூடிய அந்த உங்களை அறியாமலே அந்த சக்திகளை பெறுவதற்குத்தான் இதை உணர்த்துகிறேன் என்று சொல்லுகின்றார். ஆகவே நாம் குரு உபதேசித்த உணர்வுகளை நாம் மீண்டும் மீண்டும் அந்த உபதேச கருத்துக்களை நாம் பதிவு செய்து அவர் கொடுக்கக்கூடிய ஆற்றலை பெறுவோம். இது இன்னொரு இடத்திலே நடந்த நிகழ்ச்சி. ஒரு பெண், அவரை அறியாமலே உணர்வுகள் மாறுகின்றது, மயக்க நிலை வருகின்றது. பிறிதொரு உணர்வு அவர்களை இயக்கி ஒன்றுமே செய்ய முடியாதபடி, பேசக்கூடாதபடி செய்கின்றது. மருத்துவரிடம் அழைத்து செல்லுகின்றார்கள். அவரும் எத்தனையோ முயற்சி செய்து பார்க்கின்றார், ஆனாலும் முடியவில்லை. பின் எம்மை பற்றி கேள்விப்பட்டதால் அங்கே டாக்டர் இருக்கும் இடத்திலிருந்தே என்னிடம் போன் செய்கின்றார்கள். அப்பொழுது நான் 7 மணிக்கு உபதேசம் செய்ய வேண்டிய நேரம் இருந்தாலும் இந்த போன் வருகின்றது. என்ன ஏது என்று விவரத்தை விசாரித்த பின் அவர்களுக்கு இந்த முறைப்படி சொன்னேன். அதன்படி அவர்கள் நடந்து அதை மாட்டுகின்றார்கள். ஆனாலும் 1 வருடம் கழித்து அந்த பெண் எவ்வளவோ காலம் இப்படியெல்லாம் சிரமப்பட வேண்டியிருந்தது என்று மீண்டும் அந்த பதிவை நினைவு கொள்ளுகின்றது. நினைவு கொண்டவன் அந்த பழைய உணர்வு மீண்டும் இயக்கி பேசக்கூடாது, மயக்கம் போட்டு விழுந்து விட்டது.
அந்த டாக்டரிடம் அழைத்து சென்றால் அவரும் ஒன்றும் செய்ய முடியவில்லை, பேசவும் முடியவில்லை. பின் அந்த பெண்ணின் காதிலே போனை வைக்கும்படி சொன்னேன். சில உணர்வுகளை ஒளிகொண்டு எழுப்பிய பின் அந்த பெண் முழித்துக் கொண்டது. இங்கே டாக்டரும் ஆச்சரியப்படுகின்றார். என்னென்னமோ செய்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கவில்லை. ஆனால் பேச முடியாத அந்த பெண்ணின் காதிலே சாமி எதையோ சொல்லுகின்றார், விழித்துக் கொண்டது என்று அவர் ஆச்சரியப்படுகின்றார். பின் அந்த பெண்ணிற்கு நான் உபதேசித்து நடந்த நிலைகளை நினைவு கொண்டு வர வேண்டியதில்லை. நாம் இந்த வாழ்க்கையில் தீமைகளை எல்லாம் மறந்து பழக வேண்டும், எந்த துன்பத்தையும் நாம் மீண்டும் நினைவு கொண்டு வரக்கூடாது என்று உபதேசமாக அளித்தேன் என்று சொல்லுகின்றார். இதே போன்று இன்னொரு இடத்தில் நடந்த நிகழ்ச்சி. கணவன் மனைவியாக வாழுகின்றார்கள். அந்த கணவனுக்கு குடும்பத்திலே தொழிலிலே ஏதோ சிக்கலாகி விஷத்தை குடித்து அவர் இறந்து விடுகின்றார். ஆனால் மனைவி மீது பாசம், மனைவிக்கும் கணவன் மீது பாசம். கணவன் இறந்து விட்டார் என்ற எண்ணமும் மனைவி விட்டு செல்கின்றமே என்ற எண்ணமும் சேர்ந்த பின் இந்த கணவனுடைய ஆன்மா மனைவியுடைய உடலிலே புகுந்து விட்டது. இது புகுந்த பின் அந்த பெண்ணிற்குள் அவருக்கு எப்படி தன்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத நிலைகள் தாங்க முடியாதபடி தற்கொலை செய்யக்கூடிய எண்ணங்கள் தோண்டி அவரை விஷத்தை குடிக்கும்படி அவருடைய உணர்ச்சிகள் என்பது இதே உணர்வுகள் இந்த பெண்ணுக்கு ஏற்படுகின்றது. அவர் விஷத்தை குடிக்கும் பொழுது எப்படியெல்லாம் துடித்தாரோ இதையெல்லாம் இந்த பெண் உடலிலே இயக்குகின்றது. எங்கெங்கேயோ சென்று எவ்வளவு செல்வங்களை செலவழித்திருக்கின்றார்கள். மந்திரவாதியிடம் சென்று ஒன்றும் ஆகவில்லை. கடைசியில் எம்மை சந்திக்க வந்தார்கள். அந்த அம்மா அப்பொழுது சுய நினைவும் இல்லை. அவர் உறவினர்களோடு வந்தார்கள். பின் அங்கேயே அவர்களை தியானம் இருக்கும்படி சொல்லி துருவ மகரிஷியினுடைய அம்சக்தியும் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரொழியை பெரும்படி அங்கே தியானிக்க சொல்லி அந்த பெண்ணினுடைய உடலில் இருக்கக்கூடிய உயிரான்மா துருவ மகரிஷியின் அசக்தி பெற வேண்டும், துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும், அந்த ஆன்மா அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும், இந்த உலகில் இருந்து அந்த ஆன்மா புனிதம் பெற வேண்டும் என்று அவர்களை வைத்து தியானிக்கும்படி சொன்னேன். சிறிது நேரம் இவ்வாறு அவர்கள் செய்த பின் இந்த பெண் சுயநினை வந்தது, எழுந்து கொண்டது. பின் அந்த அம்மாவிடம் சில உபதேச கருத்துக்களை சொல்லி அது எப்படி செய்ய வேண்டும் என்று, உன் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா ஒன்றில் இருந்தே அது புனிதம் பெற வேண்டும், என் உடலில் இருக்கக்கூடிய ஆன்மா துருவ நட்சத்திரத்தின் பேரொழி பெற வேண்டும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரொழி பெற வேண்டும், அழியா ஒளி சரீரம் பெற வேண்டும் என்று நீ இவ்வாறே தியானித்துக் கொண்டு வா என்று சொன்னேன். அதே போன்று அதை செய்ய செய்ய அந்த வேதனையிலிருந்து அது விடுபட்டது. பின் அந்த பெண்ணும் உடலை விட்டு பிரியும் சமயம் எந்த கணவனுடைய உயிரான்மா அந்த உடலில் இருந்ததோ இந்த இரு உயிரும் ஒன்றாக இணைந்து அந்த ரெண்டு உயிரான்மாக்களுமே சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து அழியா ஒளி சரீரம் பெற்றது என்று குரு எல்லாம் அனுபவமாக சொல்லுகின்றார்கள். என்றால் இந்த இடத்திலே பார்த்தோம் என்றால் அந்த முதலில் சொன்ன பையனுக்கு ஒன்றுமே தெரியாது. இரண்டாவது நடந்த மூணாவது நடந்த பெண்களுக்கும் அவர்களுக்கு சுய நினைவில்லை. ஆனாலும் குருநாதர் காட்டிய அந்த அல்வழியிலே, என்றால் இது உயிரை கடவுளாக மதித்து உடலை ஆலயமாக மதித்து இந்த உடலுக்கு இருக்கக்கூடிய தெய்வ குணங்களுக்கு எந்த சக்தியை அன்று வாழ்ந்த ரிஷிகளும் சரி, ஞானிகளும் சரி, அகஸ்தியனும் சரி, தன் இன மக்களுக்கு எந்த உயர்ந்த சக்தியை அவர்கள் நோய்களை, துன்பங்களை, துயரங்களை அதை நீக்குவதற்காக எந்த அருள்வழியினை அவர்கள் கையாண்டார்களோ அதைத்தான் நமது குருநாதரும் அதை செயல்படுத்தி அவர்களை அறியாத ஆட்டி படைத்த தீமையிலிருந்து அவர்களை விடுபடை செய்து அவர்களை சப்தரிஷி மண்டலத்தின் ஈர்ப்போட்டத்திற்கு அழைத்து செல்லும் விதமாக அந்த அனுபவபூர்வமாக இதை செயல்படுத்தி காட்டினார். ஆகவே நாமும் நம் ஞான குருவினுடைய அருள் ஒளியை அவர் வின் சென்ற நாளில் அந்த குரு அருளை திரு அருளாக நாம் ஏற்று அவரை நாம் வெறுமன அன்பாகவோ பாசமாகவோ சாதாரண மனித உணர்வு கொண்டு எண்ணாதபடி முதலிலே சொன்னது கொண்டது நன்மைகள் பல செய்ய துணிவு கொடுக்கின்றோம் என்று சொல்வது போன்று, என்னால் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவத்திலும்
நாம் இந்த வாழ்க்கையிலே சர்வ ஜாக்கிரதையாகவும் சிந்தித்தும் செயல்பட வேண்டும். நாம் அன்பு கொண்டு பாசம் கொண்டு எத்தனை பேரிடம் பழகினாலும் நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த அன்பையும் பாசத்தையும் மற்றவர்களுக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த உயர்ந்த பண்புகளை நாம் காக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு சக்தி தேவை. அந்த சக்தியைத்தான் நமது குரு நமக்கு வழிகாட்டுகின்றார். அது எல்லோரும் நல்லவரே என்று இதை சுட்டிக்காட்டி சந்தர்ப்பம் சூழ்நிலை நுகர்ந்த உணர்வுகள் தான் அவ்வாறு இயக்குகின்றது. ஆக நாம் நன்மைகள் செய்ய அந்த மன உறுதி கொண்டு துணிவோடு அந்த நன்மை செய்யக்கூடிய சக்திகளை நாம் காக்க வேண்டும். அந்த காக்கக்கூடிய சக்திக்கு அந்த திறனுக்குத்தான் உங்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி கொடுக்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர் இந்த உடல் வாழ்க்கைக்கோ சொத்திற்கோ சுகத்திற்கோ செல்வத்திற்கோ பேருக்கோ புகழுக்கோ இதை உங்களுக்கு கொடுக்கவில்லை. நன்மை செய்யக்கூடிய எண்ணங்களை மனிதனுடைய உயர்ந்த பண்புகளை அதை காத்து அதன் மூலமாக தெய்வீக குணங்களை வளர்த்து தெய்வீக பண்புகளை வளர்த்து தெய்வீக சக்திகளை வளர்த்து அனைவரும் அறிஞானிகளாக மெய்ஞானிகளாக நமது குருநாதரை போன்று அகஸ்தியனை போன்று ஒவ்வொருவரும் ஆக வேண்டும் என்றுதான் இந்த உயர்ந்த சக்திகளை கொடுக்கின்றோம். நாம் தேடி வைத்த செல்வமோ மற்ற எதுவுமே நம்மை காக்கப் போவதில்லை, நம்மை காக்கவும் செய்யாது. ஏனென்றால் செல்வத்தை காக்க வேண்டும் என்றால் அதற்கு ஞானம் வேண்டும். அந்த ஞானம் வேண்டும் என்றால் இது போன்ற மகரிஷி ஞானிகளுடைய சக்தியை எடுத்து ஆக வேண்டும். ஆக செல்வத்தை காப்பதற்கு ஞானம் தேவை என்றால் அந்த ஞானத்தை கொடுக்கக்கூடிய ஞானிகளிடம்தான் நாம் அந்த ஞான செல்வத்தை பெறுவதற்கு நாம் நம்முடைய ஆசையை, நம்முடைய நினைவை, நம்முடைய எண்ணத்தை நாம் கூட்ட வேண்டும். அந்த அருள் செல்வத்தை நாம் வளர்த்து கொண்டால் அருள் ஞானத்தை பெறலாம். அருஞானத்தை பெற்றால் இந்த வாழ்க்கையில் நாம் வாழ்வதற்கு தேவையான எல்லாமே வந்து சேரும். ஆகவே நாம் குரு காட்டிய அருள் வழியில் உயிர் பற்றை வளர்ப்போம். உயிருடன் ஒன்றும் உணர்வுகள் இந்த உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அனைத்துமே ஞான குருவை போன்று மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை போன்று ஒளியின் சுடராக பேரருள் பேரொழியாக நாம் இந்த உடலிலேயே நம் உடலில் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையும் இந்த பேரருள் பேரொழியாக வைரம் எப்படி ஒளி வீசுகின்றதோ அதை போன்று நம் அணுக்களை எல்லாம் அந்த ஒளி வீசக்கூடிய ஒளியான அணுக்களாக உயிரோடு ஒன்றி ஆத்ம ஜோதியாக அழியா ஜோதியாக நாம் அனைவருமே இந்த உடலிலேயே அந்த அழியா ஒளி சரீரம் பெறக்கூடிய அழியா சொத்தை நாம் சேமிப்போம். அதற்கு நாம் குருநாதர் காட்டிய வழியிலே இப்பொழுது தியானிப்போம். ஒவ்வொரு நொடிப்பொழுது நாம் குருவை மறவாது அவர் நமக்கு உபதேசித்ததை மீண்டும் மீண்டும் நாம் நமக்குள் பதிவாக்கியதை நினைவு கொண்டு குரு அருளை பெறுவோம். குரு அருளால் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய துணையால் துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பெறுவோம். இப்பொழுது நம் நினைவுகளை கண்ணின் நினைவை நம் பூமியின் வடகிழக்கு திசையில் துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நமது ஞானகுரு மீண்டும் மீண்டும் நமக்கு உங்களுக்கெல்லாம் அருள் வாக்காக கொடுக்கின்றேன். நீங்கள் எல்லாம் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்குள் எத்தனையோ ஆசைகளை நான் கொடுக்கின்றேன், ஆசைப்பட்டு கொடுக்கின்றேன். நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று எண்ணில் அடங்காத முறை நமக்கு கொடுத்த அந்த வாக்குகளை, அந்த ஆசைகளை, குரு ஆசைப்பட்டதை நாம் மகிழ்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்ட அந்த குரு அருளை நாம் நினைவு கொண்டு வந்து அவர் நமக்கு எதையெல்லாம் கொடுக்க விரும்புகின்றாரோ, நமக்கு எதையெல்லாம் கொடுப்பதற்காக அவர் ஆசைப்படுகின்றாரோ அந்த அவர் கொடுக்கக்கூடியதை நாம் மனமுவந்து நாம் ஏங்கி பெறுவோம். ஆக தனக்கென்று கேட்காது அவர் எப்படி நாம் எல்லாம் அந்த மகிழ்ந்த நிலை பெற வேண்டும் என்று அந்த மகிழ்ந்து வாழ்ந்திடும் சக்தி அவர் கொடுக்கின்றாரோ அதை நாம் மனமுவந்து பெறுவோம். அவர் எப்படி துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நம்மையெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தோடு ஆயுள் மெம்பராக இணைத்தாரோ அதை போன்று நாமும் இந்த தியானம் இருக்கும் பொழுதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று இந்த தியானத்தை நாம் ஆரம்பிப்போம். அதுபோல குருவோடு இணைந்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம்.
கூடுமானவரை ஞான குருவை நாம் நினைவு கொண்டு வரும் பொழுது அவருடைய கண்கள், என்னால் அவர் இதையும் நேரடியாகவே சொல்லி இருக்கின்றார், என் கண்களில் இருந்து நான் உபதேசிக்கும் பொழுது அந்த ஒளிகள் வரும், என்னுடைய முகத்திலும் அந்த ஒளிகளை நீங்கள் காணலாம் என்று சொல்லி இருக்கின்றார். ஆக அந்த ஒளியான உணர்வுகளை நாம் பெற ஆசைப்படுவோம். அவர் கொடுக்கக்கூடிய அந்த ஒளி சக்தியை நாம் ஏங்கி பெறுவோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் இரத்த நாளங்களில் உள்ள ஜீவாத்மா ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நம் கண்ணின் நினைவை உருவ மத்தியில் உயிரோடு ஒன்றி உயிர் வழியாக, அதாவது நெற்றி பொட்டின் வழியாக புருவ மத்தி வழியாக நம் நினைவுகளை துருவ நட்சத்திரத்தின்பால் செலுத்தி குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடலில் உள்ள அந்த ரத்தங்கள் முழுவதிலும் அந்த ஒளியான உணர்வுகள், துருவ நட்சத்திரத்தினுடைய அந்த ஒளி கற்றைகள் எங்கள் ரத்தங்கள் முழுவதும் படர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஜீவனும் ஒவ்வொரு ஜீவ ஆன்மாவும் குரு அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று கண்ணின் நினைவை நம் உடல் முழுவதும் செலுத்தி, எந்த துருவ நட்சத்திரம் அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய நஞ்சுகள் அனைத்தையும் அதை உணவாக எடுத்து அதையே ஜீரணித்து பேரருள் பேரொளியாக நம் மனிதனுடைய சாதாரண நிலைகளுக்கு எட்ட முடியாத அளவிற்கு பேரருள் கொண்டு பேரொளியாக நீல நிறமாக அது ஜொலித்துக் கொண்டிருக்கின்றதோ, குரு அருளால் அதை நாம் நம் உடலில், நம் இரத்தங்களில், ஜீவ அணுக்களில், ஜீவ ஆன்மாக்களில் அந்த பேரருள் பேரொளியை பெறச் செய்வோம். நம் உயிரான ஈசனை வேண்டி ஏங்கி பெறுவோம் அந்த சக்திகளை. குரு நமக்கு உயிரை கடவுளாக மறித்து நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர் தியானிக்கின்றார். நமக்கு கிடைக்க வேண்டும் என்று தியானிக்கும் அந்த குருவின் பால் நினைவை செலுத்தி அதை நாம் ஏங்கி பெறுவோம். நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களையும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று ஏங்கி பெறச் செய்வோம். ராமன் மனதை குவித்தான் என்ற நிலைகள் கொண்டு எங்கள் உடலில் இருக்கக்கூடிய அத்தனை ஜீவ அணுக்களும் ஜீவ ஆன்மாக்களும் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் படர்ந்து அந்த உறுப்புகளை உருவாக்கி எல்லா அணுக்களிலும் குருவின் அருளால் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஏற்கனவே சொன்னது போன்று நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ துன்பங்களோ கஷ்டங்களோ துயரங்களோ வேதனைகளோ அல்லது எதிர்மறையான மற்ற மனிதர்களால் அவருடன் பழகியதால் எத்தனையோ இடர்பாடுகள் இருந்தாலும் அதையெல்லாம் நாம் மறந்து அதையெல்லாம் விடுத்துவிட்டு ஞானகுருவின் அருளை நான் பெறுவேன். ஞானகுருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை நான் பெறுவேன். ஞானகுருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை என் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு இந்த சக்தியை பெறச் செய்வேன். ஞானகுருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற்று நான் உடல் நலம் பெறுவேன், மனபலம் பெறுவேன், மகிழ்ந்து வாழும் சக்தி பெறுவேன் என்று இதை நாம் பற்றுடன் பற்றி நம் நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்கள் அனைத்தையும் அந்த குருவோடு அவருடைய திரு அருளோடு ஒன்றி நம் உயிரான ஈசனிடம்
அதை ஏங்கி பெறுவோம். நம் ஞான குருவின் மாமகர்ஷி ஈஸ்வராய குருவினுடைய ஈர்ப்பு ஓட்டத்திலே நாம் என்றுமே அவருடைய பாதுகாப்பில் அவர்கள் வேறல்ல நாம் வேறல்ல என்ற நிலையில் குருவோடு இணைந்து மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து இந்த வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடல் முழுவதும் படர்ந்து சிறுகுடலையும் பெருங்குடலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. ஞானகுரு அவர்கள் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரிடம் நான் ஒரு வேலைக்காரனாக அவர் சொன்ன ஆணையைத்தான் நான் செயல்பட்டேன் என்று சொல்வது போன்று நாமும் சாமி சொன்ன முறைப்படி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி அவர் எப்படி ஒவ்வொரு உறுப்பாக அந்த உறுப்பை உருவாக்கிய அணுக்கள் பெறும்படி எதை அவர் குரு காட்டிய வழியிலே நாம் எல்லாம் பெற வேண்டும் என்று இந்த பயிற்சியாக கொடுத்தாரோ அது சாமி சொன்னதை நாம் செய்வோம். சாமி சொன்ன வழியினை நாம் பின்பற்றுவோம். சாமி சொன்ன வழியிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி நம் சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்களுக்கு அதை பெறச் செய்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கணையங்கள் முழுவதும் படர்ந்து கணையங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. குருவை நினைத்து மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை நினைத்து உயிரான ஈசனை வேண்டி ஒரு நட்சத்திரத்தின்பால் நினைவை செலுத்தி அந்த பேரருள் பேரொழி நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கு பாய்ச்சப்படும் பொழுது நம்மை அறியாமலே ஒரு புதுவிதமான உணர்வு, ஒரு உற்சாகமான உணர்வு, ஒரு மகிழ்ச்சியூட்டும் உணர்வு, ஒரு தென்றல் காற்று போன்று நமக்குள் பரவி வருவதை ஒரு மின்சாரம் பாய்வது போன்று நிச்சயம் உணர முடியும். சிலருக்கு இவ்வாறு எண்ணும் பொழுது அந்த மனங்களும் தெரிய வரலாம். பச்சிலை வாசனைகளோ அல்லது விபூதி வாசனையோ அல்லது இதை போன்று கனிகளினுடைய வாசனைகளோ பூக்களின் நறுமணங்களோ சந்தனத்தை போன்ற நறுமணமோ என்றால் இதையெல்லாம் ஆலய பண்பாடுகளிலே ஞானிகள் என்றால் அகஸ்தியனை பின்பற்றி அவன் வழியிலே கடைபிடித்து சென்றவர்கள் 33 கோடி தேவாதி தேவர்களாக இந்த மனித குலம் நாம் எல்லோருமே, அதாவது சித்தர்கள், ஞானிகள், ரிஷிகள், அவர்கள் அனைவருமே ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி தங்களுக்குள் எப்படி விளைய வைத்தார்களோ வளர்த்தார்களோ அதைத்தான் ஆலயங்களிலே அந்த அருள் மனங்களாக அங்கே படரச் செய்திருக்கின்றார்கள். ஆக நமது குருவும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரும் நாம் இந்த தனித்த நிலையில், அதாவது கூட்டமைப்பாக நாம் தியானம் இருக்கின்றோம். இருந்தாலும் நாம் தனித்த நிலைகள் அந்த ரிஷிகளுடைய கூட்டமைப்பிலே நம்முடைய ஈர்ப்பிற்கென்று சில ரிஷிகள் இருப்பார்கள். அந்த ரிஷி, அதாவது அவருடைய எந்த ரிஷி என்று அவர் குறிப்பிட்டாரோ அந்த ரிஷியினுடைய உணர்வுகள் நமக்கு கிடைக்கும் பொழுதெல்லாம் இந்த அருள் மனங்களும் அந்த ஒளியான உணர்வுகளும் நமக்கு கிடைக்கும். ஆகவே நாம் ஞான குருவோடு, குருநாதரோடு, அந்த ரிஷியோடு, துருவ நட்சத்திரத்தோடு இணைந்தே நாம் வாழ்கின்றோம். அவருடன் இணைந்தே இருக்கின்றோம். அவர்களும் நம்முடன் இணைந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். நமக்கு யாருமே இல்லையா, எனக்கு வந்த கஷ்டம் உலகிலே எனக்கு மட்டும்தான் இப்படியா என்றெல்லாம் நாம் எண்ணாதபடி, அதை கஷ்டம் என்ற எண்ணாதபடி மகர்ஷியில் காட்டிய அருள் வழியிலே அந்த உயர்ந்த சக்திகளை நான் பெற்று இதிலிருந்து விடுபடுவேன்,
இதிலிருந்து மீளக்கூடிய சக்தி எனக்கு வேண்டும் என்று அந்த அருளை பெற நாம் ஏங்கி தியானிப்போம். குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கல்லீரல் மண்ணீரல் முழுவதும் படர்ந்து கல்லீரலையும் மண்ணீரலையும் உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நுரையீரல் முழுவதும் படர்ந்து நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் ஏங்கி பெறும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி அந்த நீல நிற ஒளிக்கற்றைகள் நம் நுரையீரலில் அதை உருவாக்கிய அணுக்களில் படரும் பொழுது நம்மை அறியாத ஆட்டி படைக்கக்கூடிய மூச்சு திணறலோ அல்லது சிலருக்கு நடந்தால் மயக்கமோ அல்லது சளி தொந்தரவோ இதுபோன்று சொல்ல முடியாத நிலையில் எது இருந்தாலும் அது எல்லாம் இப்பொழுது நாம் ஏங்கி பெறக்கூடிய அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி உணர்வுகள் அந்த நுரையீரலை உருவாக்கிய அணுக்களுக்கு உயர்ந்த சக்தியாக இந்த அணுக்கள் அனைத்தையுமே வீரியமாக சக்தி வாய்ந்ததாக, ஏனென்றால் நாம் இப்பொழுது எடுக்கக்கூடிய தியானமே இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய உணர்வுகளை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களை செருகேற்றுவதற்குத்தான். செருகேற்றுவது என்றால் வலுவுக்கு வலு சேர்ப்பது என்று பொருள். ஏனென்றால் பல கோடி சரீரங்களில் நஞ்சினை வெல்லக்கூடிய உறுப்புகளாகத்தான் நாம் இன்று பெற்றிருக்கின்றோம். இருந்தாலும் இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய நஞ்சையும் இனி வரக்கூடிய எத்தகைய நஞ்சாக இருந்தாலும் அல்லது இந்த விஞ்ஞானத்தினால் வரக்கூடிய எத்தகைய நஞ்சையுமே அந்த மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த நிலையாக அதை பெறுவதற்குத்தான் முதலிலே சொன்னது போன்று நம் குருநாதருக்கு எப்படி பரிச்சாந்தனமாக விஷத்தை குடிக்க செய்தும் பாம்பை விட்டு கொத்தச் செய்தும் அந்த விஷயத்தையே முறிக்கக்கூடிய சக்தி இந்த காட்டிலே மகரிஷிகள் உணர்வுகளுக்கு உண்டு. அதை நீ பெரு, அதை உன் உடலுக்குள் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு பாய்ச்சி உன்னால் அந்த விஷயத்தை முறிக்க முடியும் என்று நிதர்சனமாக குருவிற்கு அவர் செயல்படுத்தியது கொண்டு நமது குருவும் அதை தன்னுடைய அனுபவபூர்வமாக அதை பெற்று நமக்கு வாக்காக பதிவு செய்து நாம் நினைவு கொண்டு வந்து அந்த குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி நீங்கள் நுரையீரலை படர வேண்டும், அதை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் அதை ஏங்கி பெறும் பொழுது குருநாதர் எந்த நஞ்சை வென்றாரோ அவர் உணர்வை எவ்வாறு ஒளியாக்கி இந்த விண் சென்றாரோ அந்த நஞ்சை வென்ற உணர்வும் உணர்வை ஒளியாக மாற்றிய உணர்வும் விண் செல்லக்கூடிய உணர்வும் நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் பெறும். அந்த சக்தியை நாம் ஏங்கி பெறுவோம், அதை பெற நாம் ஆசைப்படுவோம். எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் தவம் இருப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுநீரகங்கள் முழுவதும் படர்ந்து எங்கள் சிறுநீரகங்களை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் இப்பொழுது சுவாசிப்பதும் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் ஒளி கற்றைகளை, அந்த ஒளியைத்தான் நாம் இப்பொழுது சுவாசிக்கின்றோம். அந்த ஒளியான உணர்வுகள் நம் உயிர் வழியாக நம் கண்ணின் நினைவை எங்கெல்லாம் செலுத்துகின்றோமோ அந்த ஒளி கற்றைகள் நம் உடல் முழுவதும் பாய்கின்றது. அந்த அணுக்கள் இந்த ஒளியான உணர்வை ஒரு கோழி அது சேவலுடன் இணைந்து அது எவ்வாறு கருவுற்று அதே நினைவோடு கேறி
அதற்குள் முட்டை எப்படி உருவாகின்றது, இதை போன்று நாம் குருநாதர் காட்டிய வழியிலே மீண்டும் மீண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரில் எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும், எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்றும், அந்த கோழி எப்படி கேறுகின்றது இதை போன்று நாம் நினைவை, அதனால்தான் சாமி சொன்னதை மட்டும் செய்தால் போதும் என்று சொல்வது. அவர் சொன்ன நிலையிலே மீண்டும் மீண்டும் நாம் அந்த நினைவோடு அந்த உணர்வோடு அந்த சக்தி பெற வேண்டும் என்று அவர் சொன்ன நிலைகளை ஏங்கி பெற்றோம் என்றால் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தி நம் சிறுநீரகங்களில் அது உருவாக்கிய அணுக்களில் இப்பொழுது அங்கே இந்த ஒளியான உணர்வுகள் அங்கே கருவாகின்றது. அந்த கோழிக்கு அது எப்படி முட்டையாக உருவானதோ அதே போல துருவ நட்சத்திரத்தினுடைய இந்த ஒளியான அந்த கருத்தன்மை மீண்டும் மீண்டும் நாம் நினைவு கொண்டு வர நாம் உயிர் வழி உயிரான ஈசனிடம் வேண்டும் பொழுது துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொழி அந்த ஒளி கற்றைகளை ஒளியான அணுக்களாக நம் சிறுநீரகங்களை நமது உயிர் அதை உருவாக்கும். நம் உயிரை வேண்டி உயிரின் துணை கொண்டு அதை உருவாக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் நாம் இப்பொழுது எடுக்கக்கூடிய இந்த பயிற்சி தியானம். அந்த சிறுநீரகத்தில் இதற்கு முன் நாம் அறியாது சேர்த்துக் கொண்ட விஷத்தால் அது கட்டிகளாகவோ கல்களாகவோ அல்லது விஷத்தன்மை வாய்ந்து விஷத்தை சரியாக வடிகட்ட முடியாது பலவீனம் அடைந்திருந்தாலும் அதையெல்லாம் இப்பொழுது சீர்பட்டு அந்த கற்களோ கட்டிகளோ மற்ற எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் இப்பொழுது நாம் எடுத்து பாய்ச்சக்கூடிய உணர்வுகள் கரைந்து சிறுநீரகங்களும் உருவாக்கிய அணுக்களும் உற்சாகம் அடைந்து இந்த விஞ்ஞானத்தினால் நாம் இன்று உணவாக உட்கொள்ளக்கூடிய அனைத்திலுமே இந்த விஷம் கலந்து உரங்களும் பூச்சி மருந்துகளும் எண்ணிலடங்காத விஷமான உணர்வுகளும் நாம் தெரிந்தோ தெரியாமலோ இது அனைத்துமே நாம் சுவாசித்திருந்தாலும் அது சிறுநீரகங்கள் படிந்திருந்தால் அவையெல்லாம் இப்பொழுது கரையின் சந்தர்ப்பம் உருவாகின்றது. சிறுநீரகங்கள் அன்று அகஸ்தியின் துருவன் ஆகும் பொழுது துருவ பகுதியில் வந்த நஞ்சினை அவன் எவ்வாறு அவன் ஒடுக்கினானோ அந்த நஞ்சையே தனக்கு சக்தி வாய்ந்ததாக பாதுகாப்பாக ஆற்றல் மிக்கதாக வலுகொண்டதாக ஒளியாக அந்த துருவன் எப்படி உருவாக்கினானோ அதை போன்று ஒளியான அணுக்களாக நாம் சிறுநீரகங்களை உருவாக்கிய அணுக்களை உருவாக்க செய்வோம். இப்பொழுது சிறுநீரகங்கள் முழுவதும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய நீல நிற ஒளிக்கற்றைகள் பரவி அந்த அணுக்களும் அதை பெறுகின்றது. நம் சிறுநீரகங்கள் வலுகொண்டதாக மாறுகின்றது. எத்தகைய நஞ்சையும் பிரிக்கக்கூடிய சக்தி இப்பொழுது பெறுகின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து இருதயத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இன்றைய வாழ்க்கையில் நாம் புறநிலைகளிலும் சரி, டிவியிலும் சரி, பத்திரிகையிலும் சரி, நாம் வைத்திருக்கக்கூடிய போனிலும் சரி, சில சந்தர்ப்பங்கள் அதிர்ச்சியான நிலைகளோ அல்லது நம்மை பயமுறுத்தி நம்மையும் அச்சப்பட வைக்கும் இது போன்ற உணர்வுகளோ நம்மை அறியாது சில நேரங்களில் இந்த அதிர்ச்சி நிலைகள் இந்த இருதயத்தின் பாகத்தில் அந்த இருதயத்தை இயக்கக்கூடிய நுண்ணிய நரம்புகளில் அல்லது ரத்தம் போகக்கூடிய பாதைகளில், அதாவது ஆன்மாக்கள் என்று கூட சொல்லலாம். ஆனால் இன்று ஹார்ட் அட்டாக் என்று சொல்லுகின்றார்கள். திடீரென்று நன்றாகத்தான் இருந்தார், அவருக்கு எந்த நோயும் இல்லை, எந்த உபாதையும் இல்லை, ஆனால் திடீரென்று இறந்து விட்டார் என்றெல்லாம் சொல்வார்கள். இதெல்லாம் நாம் சந்தர்ப்பவசத்திலே அதிர்ச்சியான உணர்வுகளை பாசத்தால் அன்பால் பரிவால் நுகரக்கூடிய நிலைகள் தான். அது தெரிந்தோ தெரியாமலோ நாம் சந்தர்ப்பம் தான் இது போன்று வருகின்றது. அத்தகைய சந்தர்ப்பத்தையும் மாற்றி அமைக்க இதையெல்லாம் மாற்றிய
அதை காட்டிலும் வலுவான அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக நம் இருதயத்திற்கு இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை ஒரு கவசம் போன்று அங்கே ரத்தம் அது உடல் முழுவதும் அனுப்ப செய்யும். அந்த வாழ்வுகளில் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெறச் செய்வோம். இருதயத்தை இயக்கக்கூடிய அந்த நரம்புகளையும் உற்சாகப்படுத்தி துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியால் இதுபோன்று எத்தகைய நஞ்சோ தீமையோ அறியாது புகழக்கூடிய சில அதிர்ச்சியான உணர்வுகளோ அதையெல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய அதை வலுவிலக்க செய்யக்கூடிய இந்த சக்தி வாய்ந்த இருதயமாக உருவாக்கிய அணுக்கள் அது செயல்பட வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து எங்களுக்குள் எந்த சந்தர்ப்பத்திலும் மன உறுதி எங்களுக்கு கிடைக்க வேண்டும். கலக்கமில்லாது ஒரு வைரம் எப்படி வலுகொண்டதாக இருக்கின்றதோ அதை போன்று வைரத்தை போன்று அந்த ஜொலித்திடும் நிலையாக சக்தி வாய்ந்த உணர்வுகளாக இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய வீரியின் சக்தி, வீரியமான சக்தி எங்கள் இருதயம் முழுவதும் படர்ந்து எங்கள் உடல் முழுவதும் நல்ல ரத்தமாக அது பரவை செய்து எல்லா உறுப்புகளையும் சீராக இயக்கி எங்களுக்கு மன பலத்தையும் உடல் நலத்தையும் தரக்கூடியதாக துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அந்த வலு கொண்டதாக நாங்கள் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக எது அதிர்ச்சி என்று சொல்லுகின்றமோ, எதை கலக்கம் என்று சொல்லுகின்றமோ, எதை சந்தேகம் சஞ்சலம் என்று சொல்லுகின்றமோ, அந்த நேரத்தில் இந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வு எங்களுக்குள் காக்கக்கூடிய சக்தியாக, எங்களை காத்திடும் சக்தியாக, அந்த சக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று நம் உயிரான ஈசனிடம் வேண்டி பெறுவோம். மனக்கலக்கங்களை அகற்றுவோம், மனபலம் பெறுவோம், மன தைரியம் பெறுவோம். எதையுமே ஞானகுரு காட்டிய வழியில், மாமகர் ஈஸ்வராய குருதேவர் காட்டிய வழியில் நம் மனதை அந்த இடத்திலே சாதாரண நிலைகளுக்கு மயங்க விடாதபடி, இந்த வாழ்க்கையிலே தயங்காதபடி, வரக்கூடிய தீமைகளை அருள் ஒளி கொண்டு மகரிஷிகளின் துணை கொண்டு அது நன்மை செய்யக்கூடிய சக்தியாக நாம் மாற்றிக்கொள்வோம். அந்த மாற்றக்கூடிய சக்தி பெற வேண்டும் என்று நாம் இப்பொழுது தியானிப்போம். தியானம் இருக்கும் அனைவருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைத்து அனைவருக்கும் அந்த மன பலம் கிடைக்க வேண்டும். ஞானகுரு அவருக்கு குருநாதர் மனமே இனியாகிலும் மயங்காதே, கொள்ளாவால் மானிட வாழ்க்கையில் தயங்காதே என்று அந்த கலக்கமடையாத உயர்ந்த சக்தியாக, உயர்ந்த வாக்காக மாமகர் ஈஸ்வராய குருதேவர் ஞானகுருவிற்கு எவ்வாறு அந்த வாக்கினை கொடுத்து அவருடைய மனதை வைரம் போன்று உறுதி பெறச் செய்தாரோ, வலு கொண்டவராக அந்த சக்தி ஞானகுரு பெற்றாரோ, அந்த சக்தி நாங்கள் அனைவரும் பெற வேண்டும். ஈஸ்வரா, ஒவ்வொரு நொடி பொழுதும் ஞானகுருவினுடைய அருள் உணர்வுகள் எங்களுக்குள் சிந்தித்து செயல்படக்கூடிய சக்தியாக, இந்த விழித்த நிலையாக நாங்கள் இருத்தல் வேண்டும். அகசியினுடைய பார்வையிலே அவனுடைய மூச்சு போட்டால் எப்படி சர்வ நஞ்சுகளும் மற்ற நிலைகளும் அது விலகி சென்றதோ அதை போன்று, என்றால் இருதய வாயில் என்று சொல்வார்கள் நமது இருதயத்தை. இந்த இருதய வாயிலில் நாம் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை பாய்ச்சி எதையுமே நன்மை செய்யக்கூடிய சக்தியாக, அந்த நன்மைகள் பல செய்ய துணிவு வேண்டும் என்று சொன்னது போன்று அந்த துணிவான நிலைகளை நாம் பெற எல்லோருக்கும் அது கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம். என்றால் குருநாள் இதையெல்லாம் நமக்கு வாக்காகத்தான் பதிவு செய்துள்ளார்கள், வெறும் சொல்லல்ல. அதை வாக்கு என்று நினைத்து அந்த குரு அருள், திரு அருளாக எங்களுக்கு அது கிடைக்க வேண்டும் என்று உயிர் வழி அவர் சொன்ன முறைப்படி ஏங்கி அதை நாம் பெற்றோம் என்றால் அது நமக்குள் அணுவாக, உயர்ஞான சக்தியாக, மெய்ஞான சக்தியாக, மெய்ப்பொருளை காணும் திறனாக நமக்குள் வளரும். என்றால் அதைத்தான் நினைவுபடுத்தி இப்பொழுது இந்த தியானத்தில் நாம் செவி வழி இந்த உணர்ச்சிகளை உந்தப்படும் பொழுது கண்ணிற்கு அந்த நினைவு வருகின்றது. நாம் அனைவரும் சேர்ந்து ஞான குருவை எண்ணி, துருவ நட்சத்திரத்தை எண்ணி எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று எண்ணும் பொழுது ஞானகுரு அவர்கள் சுமார் 12 வருட காலம் தபோகுண குருபீடத்திலே அமர்ந்து பல்லாயிரக்கணக்கானவர்களுக்கு இதே உணர்வுகளை பாய்ச்சி
எல்லோரும் பெரும்படியாக எந்த குருவிடத்திலிருந்து எந்த மகரிஷியின்பால் அது நினைவை செலுத்தி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று அங்கிருந்து ஒளிபரப்பு செய்தாரோ அந்த அத்தனை பேருடைய சக்தியும் நாம் அனைவரும் பெற முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் இரண்டும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நமது ஞான குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் சரி, வியாசகரும் சரி, தீமைகளை காணும் பொழுதெல்லாம் அல்லது கேள்விப்படும் பொழுதெல்லாம் நம்முடைய கண்ணின் நினைவு உயிரோடு ஒன்றி துருவ நட்சத்திரத்தின்பால் செல்ல வேண்டும் என்றுதான் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றார்கள். ஆகவே அந்த மூவரையும் எண்ணி இதை ஆழமாக பதிவு செய்து ஞானகுருனுடைய அருளும், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவருடைய அருளும், வியாசகருடைய அருளும் நாங்கள் பெற்று எத்தகைய தீமை வந்தாலும், எத்தகைய எதிர்மறையான உணர்வுகள் வந்தாலும் எங்கள் கண்ணிலே அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தியாக, நன்மை செய்யக்கூடிய சக்தியாக, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெறக்கூடிய சக்தியாக நாங்கள் அனைவருமே பெற வேண்டும் என்று நம் கண் கருமணிகளிலே எல்லோருடைய கண் கருமணிகளிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி அது படர வேண்டும். அந்த சக்தி நாங்கள் எல்லோரும் பெற வேண்டும் ஈஸ்வரா. துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் நரம்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எங்கள் நரம்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. நாம் இந்த வாழ்க்கையில் எந்தெந்த குணங்களுடைய அடிப்படையிலே திரும்ப திரும்ப சுவாசித்து அந்த குணத்தின் சத்தாக நம் ரத்தங்களிலே அது அமிலங்களாக வடிக்கப்பட்டு அந்த வடித்த அந்த அமிலம்தான் நரம்பு மண்டலங்களிலே இயக்க அணுக்களாக, இயக்க சக்திகளாக இயக்கிக் கொண்டுள்ளது. ஆகவே ஒரு மனிதனுடைய குணாதிசயத்தை அவனே நினைத்தாலும் அது மாற்ற முடியாது. காரணம், அவன் வளர்த்து கொண்ட இதைத்தான் ஒவ்வொருடைய சுவாபம் என்று சொல்கின்றோம். அவன் இந்த புத்திக்காரன், அவன் கோபக்காரன், அவன் பயந்த சுவாபம் உள்ளவன், அவன் இரக்க சுவாபம் என்று சொல்வதெல்லாம் அவர்கள் நரம்புகளிலே வடிக்கப்பட்ட இந்த அமிலங்கள் தான். ஆனால் நாம் தெரிந்தோ தெரியாமலோ இந்த வாழ்க்கையில எத்தனை வேதனைப்பட்டது, சலிப்புப்பட்டது, சங்கடப்பட்டது, இது போன்ற உணர்வுகளும் நம்ம எரியாத இந்த நரம்புகள் வழி நம் உடல் உறுப்புகளையும் நம்மையும் சில நேரங்களிலே அதிலிருந்து மாற விடாதபடி இயக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது. அதையெல்லாம் மாற்றி அமைக்க வேண்டும் என்றால் அதற்கு குரு துணை தேவை. இந்த குருவின் துணையால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி மகரிஷியுடைய அரிசக்திகளும் நம் நரம்பு மண்டலம் முழுவதும் படர வேண்டும். அதில் இருக்கக்கூடிய அந்த அமிலங்கள் முழுவதும் மகரிஷியுடைய அருள்சக்தியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும். அந்த குரு அருள் அங்கே படர வேண்டும் என்று எண்ணி நாம் மனப்பூர்வமாக குரு வழியில் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி அந்த அமிலங்களில் படர வேண்டும் என்று நாம் செலுத்தினோம் என்றால் அந்த மாற்ற முடியாத அல்லது நம்மை திசை திருப்பக்கூடிய அல்லது நம்மை தடைப்படுத்தக்கூடிய அந்த இயக்க சக்திகளையும் மாற்றி அமைக்க முடியும். இதுதான் குரு அருள் என்று சொல்வது. குரு பலம் என்றும் சொல்லலாம். அந்த குரு பலத்தை நாம் பெறுவோம். இன்றைய தினம் குரு வின்சென்ற நாளில் இந்த குரு பலத்தை பெற்று அந்த நரம்பு மண்டலங்கள் முழுவதும் அதில் இருக்கக்கூடிய அமிலத்தன்மைகள் முழுவதும் அருஞான சக்திகளாக மகரிஷியுடைய அருள் உணர்வுகள் படர வேண்டும். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி பெற வேண்டும்.
எல்லோருக்கும் அந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம். இப்பொழுது நரம்பு மண்டலம் முழுவதும், அதில் இருக்கக்கூடிய அமிலங்கள் முழுவதும் மகரிஷியுடைய அருள்சக்திகள் படர்கின்றது. துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்கின்றது. நமக்குள் அந்த அறிஞான உணர்வுகளாக, மெய்ஞான உணர்வுகளாக, மகரிஷிகள் உணர்வுகள் இயக்க சக்தியாக அந்த அமிலங்களிலே, அந்த நரம்புகளிலே, அந்த இயக்க அணுக்களாக அது உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்தை இப்பொழுது நாம் உருவாக்குகின்றோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் எலும்பு மண்டலம் முழுவதும் படர்ந்து எங்கள் எலும்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. ஞானகுருவை எண்ணி, மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரை எண்ணி, துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி எங்கள் உடலில் உள்ள எல்லா எலும்புகளிலும் படர வேண்டும். அதை உருவாக்கிய அணுக்கள் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் ஏங்கி தியானிப்போம். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று. இதனால் இந்த எலும்புகள் அனைத்துமே காந்த சக்தி கொண்டது. குறிப்பாக விண்ணினுடைய ஆற்றல். அதே சமயத்தில் இந்த விண்ணினுடைய ஆற்றல் என்றால் இந்த விஞ்ஞானிகள் எப்படி செயற்கையாக யுரேனியம் இதுபோன்று எத்தனையோ தனிமங்களை கடலிலே மின்னலாக பாய்ந்து மணலாக மாறியதை அதிகமான உஷ்ணம் கொண்டு அவளை வடித்து நட்சத்திரங்கள் இருக்கக்கூடிய வீரிய சக்தி அன்று துருகு எப்படி பயன்படுத்தினாரோ இதை போன்று இன்று செயற்கையாக அணுக்கதிரியக்கங்களாக எதை செயல்படுத்தியிருக்கின்றார்களோ இதுபோன்ற ஆற்றல்களைத்தான், இதை காட்டிலும் சக்தி வாய்ந்த ஆற்றல்களைத்தான் ஒவ்வொரு ரிஷியும் ஒவ்வொரு ஞானியும் ஒரு நட்சத்திரம் சப்த ரிஷி மண்டலம் நமது குருநாதரும் மாமகர்ஷி ஈஸ்வராய குருதேவரும் அந்த கதிரியக்க சக்திகளைத்தான் தங்களுக்குள் ஆற்றல் மிக்கதாக வளர்த்திருக்கின்றார்கள். அந்த கதிரியக்க சக்திகளை நாம் வலுவாக நாம் பெற வேண்டும் என்றால் நம் எலும்புகளுக்குள் அந்த காந்த சக்தி, அந்த காந்த பவர் கூடுதல் வேண்டும். ஆக நாம் எலும்புகள், உடலில் இருக்கக்கூடிய எல்லா எலும்புகளிலும், அந்த எலும்பை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் ஒவ்வொரு ஞானியும் ஒவ்வொரு ரிஷியும் எந்த கதிரியக்க சக்திகளை தங்களுக்குள் அதை வலுகொண்டதாக, அதை கவரக்கூடிய திறனாக, முதலில் சொன்னது போன்று அந்த சக்திகளை நம் எலும்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு செருகேற்றுவோம். விண்ணினுடைய ஆற்றலை நமக்குள் வலுகொண்டதாக நாம் அனைவரும் விண்ணினுடைய ஆற்றலை பெறும் அந்த தகுதியை வளர்த்துக் கொள்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள விழா எலும்புகள் முழுவதும் படர்ந்து குருத்தெலும்பு முழுவதும் படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊன் முழுவதும் குருவின் அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் படர்ந்து ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் எல்லா அணுக்களும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவரது விழா எலும்புகளிலும் குரு அருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி படர்ந்து அந்த எலும்புகளுக்குள் ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் எல்லா அணுக்களிலும் எல்லோருக்கும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி கிடைக்க வேண்டும். அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய சக்தியை நாங்கள் அனைவருமே வலுகொண்டதாக, வீரியம் மிக்கதாக, சக்தி வாய்ந்ததாக எங்களுடைய ஆன்மாவிலே பெருக்கக்கூடிய சக்தியாக எங்கள் நெஞ்சின் பாகம் உள்ள அந்த விழா எலும்புகள் துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசமாக, அருள் ஒளி வட்டமாக நமது குரு நமக்கு கொடுக்கக்கூடிய சக்தியாக, எங்கள் ஆன்மாவை காக்கக்கூடிய சக்தியாக, எங்கள் ஆன்மாவை வலுகொண்டதாக மாற்றக்கூடிய சக்தியாக, அந்த ஆன்ம பலம் பெறக்கூடிய சக்தியாக, எங்களுடைய ஆன்மாவிலே பெரிதொரு தீமை, பெரிதோருடைய உணர்வு, விஞ்ஞானத்தில் வரக்கூடிய விஷமான உணர்வு, இனி அவர்கள் வெடிக்கக்கூடிய அணுகுண்டுகளோ மற்ற எதுவாக
அதே சமயத்தில் உயிரியல் குண்டுகள் என்றும், அதாவது கிருமிகளையும் உற்பத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது எதுவுமே நம் ஆன்மாவிலே புகாதபடி, நம் ஆன்மாவிலே பட்டு நம்ம இயக்காதபடி, நம் ஒவ்வொருவரது அந்த எலும்புகளுக்குள் உறைந்துள்ள ஊனிலும் அந்த ஊனை உருவாக்கி கொண்டிருக்கும் அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழில் மிகப்பெரிய அருள் ஒளி வட்டமாக, பாதுகாப்பு கவசமாக அந்த சக்தியை நாம் பெற தியானிப்போம். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று தவம் இருப்போம். ஒரு நிமிடம். என்றால் நமது குருவும் சரி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் இதையெல்லாம் வாக்காக கொடுத்துள்ளார்கள். எவ்வளவு பெரிய அணுகுண்டை வெடித்தாலும் சரி, எவ்வளவு அதல பாதாளத்திலிருந்து எத்தகைய எதிர்மறையான நிலைகள் வந்தாலும் சரி, அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. உங்களுக்கு அந்த சக்தி கொடுக்கிறோம் என்று ஈஸ்வர பற்றன் சொல்லி இருக்கின்றார்கள், நமது குருநாதரும் சொல்லி இருக்கின்றார்கள். மற்றவர்களை காக்கக்கூடிய சக்தியும் நமக்கு உண்டு என்று சொல்லி இருக்கின்றார்கள். நம்மை காத்து மற்றவர்களையும் காக்கக்கூடிய அந்த சக்தி அவர்கள் எதை கொடுக்க வேண்டும் என்று குருவும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரும் அவர்கள் நமக்காக அந்த அருள்வொளியை பாய்ச்சுகின்றார்கள். அந்த சக்தியை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று நமக்காக அதை நம் உயிரை கடவுளாக மறித்து, உடலை ஆலயமாக மறித்து நாம் பெற அவர்கள் பாய்ச்சக்கூடிய அந்த உயர்ந்த சக்தியை நாமும் மனம் உவந்து ஏங்கி உயிரான ஈசனை வேண்டி நாமும் பெறுவோம். எல்லோரையும் பெறச் செய்வோம். மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக, அருள்வொளி வட்டமாக குரு கொடுத்த அந்த அருள் வாக்கினை நாம் பட்டுடன் பற்றி அதை இறுக பிடித்து மிகப்பெரிய கவசமாக ஒரு கூட்டமைப்பாக நாம் உருவாக்குவோம். எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். நாம் எங்கெல்லாம் செல்லுகின்றோமோ, யாரையெல்லாம் நினைக்கின்றோமோ, அங்கெல்லாம் இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பாதுகாப்பு கவசமாக எங்களுக்குள் இது அந்த உணர்வுகள் துணையாக வர வேண்டும். நாங்கள் எங்கு சென்றாலும் சரி, எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, அனைத்து இடத்திலும் அந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பாதுகாப்பு கவசம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். குரு அருள், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருள், எல்லா மகரிஷியுடைய அருளும் துணையாக வர வேண்டும் என்று உயிரான ஈசனிடம் வேண்டி அந்த சக்தியை நாம் அதை பெறச் செய்வோம். அந்த சக்திக்கு நாம் ஜீவன் கொடுப்போம். நம் உயிரான ஈசனை வேண்டி மிகப்பெரிய கவசமாக நாம் வாழக்கூடிய இடங்களிலே அதை உருவாக்குவோம், அதை வளரச் செய்வோம், அதை பெருக்குவோம், எல்லோருக்கும் பெறச் செய்வோம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலம் முழுவதும் படர்ந்து எங்கள் தசைகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நாம் சுவாசித்த உணர்வுகள் ரத்தத்திலே கருவுற்று அணுவாகி அந்த அணுவினுடைய மலம்தான் இந்த உடலாக, தசைகளாக, செல்லுகளாக, அணுவின் செல்லுகளாக உருவாகி உள்ளது. இந்த மலம் ஒவ்வொரு அணுவும் அது வீரியமாக அது உற்பத்தி செய்து கொண்டிருந்தால் நம் உடல், அதாவது திடகாத்திரமாக, வலி இல்லாது, வேதனை இல்லாது இருக்கும். ஆகவே நம்முடைய உடலில் உள்ள அந்த தசை மண்டலங்கள் முழுவதும் நம் உடலை ஆரோக்கியமாக, திடகாத்திரமாக, வலுகொண்டதாக, என்றுமே மன மகிழ்ச்சியுடன் வாழும் அந்த அரும்பெரும் சக்தியாக நம்முடைய தசை மண்டலங்களை அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியால் அந்த சக்தியை பெறச் செய்வோம். தசையில் உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி உணவாக கொடுப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் வளர்ந்து எங்கள் தோலை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் அந்த அணுக்கள் பெற வேண்டும் ஈஸ்வரா. வெளியிலிருந்து வரக்கூடிய எந்த சக்திகளும் நம் உடல் மீது பட்டு அந்த உடல் வழியாக
எங்களுக்குள் நுழையாதபடி இந்த துருவ நட்சத்திரத்தினுடைய பேரருள் பேரொளி எங்கள் தோல் மண்டலத்தை காக்கக்கூடிய சக்தியாக வர வேண்டும் ஈஸ்வரா. நம் உடல் முழுவதும், அதாவது உடலை சுற்றி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி என்ற நம்முடைய தோல் மண்டலம்தான் அதை காத்து வருகின்றது. அந்த தோல் மண்டலத்தை உற்சாகப்படுத்தும் நிலையாக அந்த தோலை உருவாக்கிய அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளியை நாம் பெறச் செய்வோம். இந்த காற்று மண்டலத்திலே படர்ந்து வரக்கூடிய எந்த கிருமியும், எத்தகைய விஷமான உணர்வுகளும், எத்தகைய தூசுகளும் நமக்குள் புகாதபடி வலுகொண்டதாக நம் தோலை உருவாக்குவோம். அந்த அணுக்களை அந்த சக்தி பெறச் செய்வோம். குருவினருடன் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் எங்கள் தோல் மண்டலம் முழுவதும் படர்ந்து இந்த தோலை உருவாக்கிய எல்லா அணுக்களும் குருவினருளால் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. இந்நேர வரை நம் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு நமது குருநாதர் காட்டிய அருள் வழியிலே துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறச் செய்தோம். இப்பொழுது இங்கே தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் சரி, அவர்கள் குடும்பத்தாருக்கும் சரி, ஞானகுரு அவர்கள் இந்த வின்சென்ட் என்ற நன்னாளில் ஞானகுரு மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியிலே அவர் உபதேசித்த நமக்கெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று அருள் வாக்காக அருள்ஞானிகளின் வித்துகளாக ஞானகுரு அவர்கள் எதையெல்லாம் நாம் அனைவரும் பெற வேண்டும் என்று இந்த காட்டிலே நமக்காக பரவை செய்து, நமக்குள்ளும் பதிவு செய்து, இன்றும் இப்பொழுதும் இந்த நொடியும் நாம் அனைவரும் எந்த சக்தியை பெற வேண்டும் என்று ஞானகுரு விண்ணிலிருந்து அந்த அருளை பாய்ச்சுகின்றாரோ, அந்த குரு அருள், ஞான குருவனுடைய பேரருள் இந்த தியானத்தில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும், அவள் குடும்பத்தாருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாம் ஒரு நிமிடம் ஏங்கி தியானிப்போம். ஏனென்றால் ஞானகுரு அவர்கள் ஆரம்பத்திலே நான் வேகமாக பேசியதனுடைய நோக்கமே, யாரையாவது சந்தித்தால் அவர்களை ஒரு கருவியாக வைத்துக் கொண்டு குருவின்பால் நினைவை செலுத்தி வேகமாக இந்த காற்றலைகளிலே அந்த ஞானிகள் உணர்வுகளை, துருவ நட்சத்திரத்தின் உணர்வுகளை, சப்தரிஷி மண்டல உணர்வுகளை ஆரம்பத்தில் வேகமாக சொல்லி இதுபோன்றுதான் இந்த காற்றிலே பரப்பி இருக்கின்றேன் என்று சொல்லி இருக்கின்றார்கள். என்னால் அப்படி பரப்பி வைத்திருந்தால் தான் இப்பொழுது நாம் லேசாக ஞான குருவை எண்ணி குரு அருளால் இந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி பெற வேண்டும், இந்த சப்தரிஷி மண்டலங்களின் பேரருள் பேரொளி பெற வேண்டும். அகஸ்தியன், துருவனாகி, துருவ மகரிஷியாகி, இப்படி ஒவ்வொரு நிலைகளிலும் ஒவ்வொரு ரிஷியும் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஒவ்வொருவரும் அவர்கள் வாழ்க்கையில் வந்த சந்தித்த எத்தகைய இன்னல்களிலிருந்து ஒவ்வொருவரும் எவ்வாறு மீண்டார்களோ, மாற்றி அமைத்தார்களோ, உணர்வை ஒளியாக மாற்றினார்களோ, எவ்வாறு வின் சென்றார்களோ, அத்தனை உணர்வுகளும் இந்த உபதேச வாயிலாக அந்த உபதேச ஒளிகளுக்குள் அதை பரப்பி வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். நமக்குள்ளும் பதிவு செய்திருக்கின்றார். அதற்கெல்லாம் நாம் ஜீவன் கொடுக்கும் விதமாக ஞானகுருவின்பால் நினைவை செலுத்தி அந்த ஞானகுரு உபதேசித்த உணர்வுகள் நாங்கள் எல்லோரும் அது பெற வேண்டும். எங்களுக்குள் அது அனைத்துமே கிளர்ந்து எழுந்து அந்த குரு அருள் எங்களுக்குள் திரு அருளாக, அந்த குருவின் அருள் உணர்வே குருவாக எங்களை இயக்க வேண்டும், வழி நடத்த வேண்டும். ஒரு வழியில் நாங்கள் ஒவ்வொருவரும் அருள் வாழ்க்கை வாழ வேண்டும் என்று நாம் உயிரான ஈசனிடம் வேண்டி ஏங்கி அதை பெற்றோம் என்றால் அத்தனை சக்திகளும் அவர் எப்படி பரப்பினாரோ அது மீண்டும் ஞானகுருவுக்கு மாமகரிஷி ஈஸ்வராய ஒரு நெல்லால் பசி ஆற்ற முடியாது. இந்த ஒரு நெல்லை உனக்கு நான் கொடுத்தாலும் இதை நீ பல நெல்களாக நீ உன்னை சந்திக்கும் ஒவ்வொரு உள்ளங்களிலும் இது பதிவு செய்து வளர்க்கும்படி செய் என்று சொன்னார். அவ்வாறு நமக்குள் நம் உள்ளங்களில் பதிவு செய்த அந்த ஞான வித்தை வளர்க்கும் விதமாக நாம் குரு அருளை பெறுவோம். குரு உபதேச வாயிலாக கொடுத்ததை நாம் மீண்டும் மீண்டும் நினைவு கொண்டு வந்து ஜீவன் பெற செய்வோம். எல்லோரையும் அதை கேட்கச் செய்வோம். எல்லோரும் அந்த சக்திகளை வளர்க்கும்படி நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். அந்த அலைகளை நாமும் குருவை எண்ணி, மகரிஷிகளை எண்ணி இந்த காற்று மண்டலத்திலே அந்த ஞான குருவனுடைய அருள் உணர்வுகளை எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்வோம். எல்லோரையும் பெறச் செய்வோம். நமது தாய் தந்தையரை இப்பொழுது நினைவு கொண்டு வந்து
துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தாய் தந்தை இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. நம் எல்லோருக்குமே ஞானகுரு தெளிவாக நமக்கு சொல்வது, நாம் தாய் அன்பை பெற வேண்டும், தாயை மகிழ்ச்சி வரும்படி செய்ய வேண்டும், அவர்களிடமிருந்து மகிழ்ச்சியான நிலையில் நாம் நல்ல வாக்குகளை வாங்க வேண்டும், அவர்கள் அகமகிழ்ந்து என் குழந்தை அந்த உயர்ந்த நிலை பெற வேண்டும் என்று. ஏனென்றால் கருவில் இருக்கும் பொழுதிருந்தே நாம் வளர்ந்து வரும் நிலையில் வரை அவர்கள் நமக்காக எத்தனை நிலைகளை இந்த காற்று மண்டலத்திலே பரப்பி வைத்திருக்கின்றார்கள். நமது ஆன்மாவிலும் உண்டு, நமக்குள்ளும் உண்டு, இந்த காற்றிலும் உண்டு. ஆக அந்த தாயினுடைய அன்பை, தாயினுடைய அந்த மகிழ்ந்து நமக்காக வெளிப்படுத்தி இந்த அருள் ஆசிகளை நாம் பெற வேண்டும் என்றால் நம்மை வளர்த்த அந்த சக்தியை, நமக்காக அவர்கள் பட்ட துன்பங்களை, துயரங்களை, அவர் உடலிலே விளைந்த தீய வினைகளை அகற்றிடும் நிலையாக அவர்களுக்கு முதலில் நாம், ஏனென்றால் ஆலயத்திலே முதலிலே தாய் தந்தையருக்குத்தான் இந்த உயர்ந்த சக்தி கிடைக்கும்படி சாஸ்திரங்கள் சொல்லுகின்றது. ஆனால் காலத்தால் இது அனைத்துமே மறைந்து விட்டது. நமது குரு அதனால்தான் முதலிலே அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வமாய் அனுதினம் தொழுவது நம்முதல் கடமையாம் என்று தாய் தந்தையரை வணங்குவதே நம்முடைய முதல் கடமை என்று சொல்லியிருக்கின்றார். ஆக வணங்குவது என்று சொன்னால் அவர்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி கிடைக்க வேண்டும், அவர்கள் என்றுமே அகமகிழ்ந்து வாழ வேண்டும், அவர்கள் தங்களுடைய குழந்தைகளை நினைத்து பேரானந்த பெருமகிழ்ச்சி பெற வேண்டும், அதன் வழி எங்களுக்கு நல்லாட்சி வழங்க வேண்டும். அவருடைய நல்லாட்சி துணை இருந்தால் தான் குரு அருளை பெற முடியும். குரு அருளால் எல்லா மகரிஷின் அருள்சக்திகளை பெற முடியும் என்று அன்று அகஸ்தியன் எவ்வாறு வின் சென்றானோ அந்த அருள் வழியை நமக்கு மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி இருக்கின்றார்கள். ஆகவே நாம் அனைவரும் இதற்கு முன் நாம் அப்படி நினைக்கவில்லை என்றாலும் சரி, தாய் நம் மீது வெறுப்படைந்திருந்தாலும் அல்லது நாம் அவர்கள் மீது வெறுப்படைந்திருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்டு அந்த உண்மையான தாய் அன்பை, தாய் நமக்காக வேண்டிய அந்த உயர்ந்த சக்திகளை இந்நேரம் வரை அல்லது இதற்கு முன் நாம் குருநாதரை சந்தித்ததிலிருந்து இதுவரை நமக்கு அந்த பேரருள் கிடைக்க பாக்கியமாக நம்மை உருவாக்கிய மிகப்பெரிய ஞானிகளையும் மகரிஷிகளையும் உணர்வுகளையும் பெற இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த தாயை, தந்தையை நாம் தெய்வமாக வணங்கி அவர்களுக்கு இந்த உயர்ந்த சக்தி ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு நிமிடம், ஒவ்வொரு நொடி பொழுதும் கிடைக்க வேண்டும் என்று நாம் தியானிப்போம். அந்த குரு காட்டிய நெறியை அனுதினமும் நாம் கடைபிடிப்போம். துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரில் எங்கள் தாய் தந்தையருக்கு எப்பொழுதும் ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு கவசமாக அமைந்து அவள் என்றுமே உடல் நலத்துடன் மனபலத்துடன் மகிழ்ந்து வாழ வேண்டும். ஈஸ்வரா என்று நாம் ஏங்கி தியானிப்போம். எவ்வளவு சிக்கலான நேரங்கள் வந்தாலும் அம்மா என்று நம் தாயை அழைத்து, உங்களுடைய அருளால் இதிலிருந்து விடுபட வேண்டும், இதிலிருந்து விடுபடக்கூடிய அந்த உபாயம் வேண்டும், அந்த ஞானம் வேண்டும், குரு அருள் பெற வேண்டும் என்று குரு இப்படி வாக்காக நமக்குள் பதிவு செய்ததை எண்ணி அம்மா என்று நம் உயிரை, நம் தாயை கடவுளாக மதித்து வீரான ஈசனிடம் அந்த தாய் வெளிப்படுத்திய சக்தி பெற வேண்டும் என்று குரு காட்டிய அந்த அருள் நெறியை பயன்படுத்தி நாமும் இந்த வாழ்க்கையில் நம்மை அறியாத ஆட்டி படைக்கும் மிக கடுமையான, கொடுமையான, இக்கட்டான, எதிர்பாராத நிலைகள் இருந்தாலும் இந்த தாயினுடைய அருளால் நாம் அதிலிருந்து விடுபடுவோம். இந்த பயிற்சியை நாமும் வளர்த்து மற்றவர்களுக்கும் ஞாபகப்படுத்துவோம். ஏனென்றால் குரு இக்கட்டான நேரத்தில் எல்லாம் இதை ஞாபகப்படுத்தி, உன்னுடைய தாய் எங்கேடா சென்றது, நீ ஏன் தாயை நினைக்கவில்லை என்று எனக்கு அதை ஞாபகப்படுத்தி தாயை எண்ணும்படி அந்த தாய் சக்தி எண்ணி நீ உனக்குள் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று ஞாபகப்படுத்தியதைத்தான் உங்களுக்கும் ஞாபகப்படுத்துகிறேன் என்று குரு சொல்லுகின்றார். ஆகவே நாம் தாயை மறவாது, தந்தையை மறவாது, அவருடைய துணையால் விண்ணினுடைய ஆற்றலை பெறுவோம், எல்லா மகிழ்ச்சி சக்திகளை பெறுவோம். இப்பொழுது திருமணமானவர்கள் துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழி கணவன் தன் மனைவிக்கு கிடைக்க வேண்டும் என்று, மனைவி தன் கணவனுக்கு கிடைக்க வேண்டும் என்று எங்கள் இரு உயிரும் ஒன்றாக இணைந்து, இரு உணர்வும் ஒன்றாக இணைந்து நாங்கள் இருவருமே ஞானகுரு காட்டிய அருள்வழியில் வசிஷ்டரும் அருந்ததியும் போன்று இருமணம் ஒரு மனமாகி நலாயினியை போன்று ஒருவரை ஒருவர் மதித்து நடந்து, ஒருவரை ஒருவர் உயர்வாக எண்ணி, சாவித்திரியை போன்று என்றுமே மனம் ஒத்த நிலைகளில், ஒருமித்த நிலைகள். சத்தியவான் என்று சொன்னால் உயிர்தான். ஆக உயிரோடு ஒன்றிய நிலைகளாக ரிஷி பத்தினி என்ற நிலையாக நாங்கள் இருவருமே அன்று அகஸ்தியனும் ஒரு மனைவியும் எவ்வாறு
இரு உயிரும் ஒன்றாக இணைந்தார்களோ அதை போன்று நாங்களும் பேரருள் பேரொழியாக வளர வேண்டும், வாழ வேண்டும் ஈஸ்வரா. கணவன் மனைவியாக நாங்கள் இருவருமே என்றுமே மகிழ்ந்து வாழ வேண்டும். என் பார்வை என் மனைவியை மகிழச் செய்ய வேண்டும், என் பார்வை என் கணவரை மகிழச் செய்ய வேண்டும். என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் மனைவிக்கு மகிழ்ந்த நிலை பெற வேண்டும், என்னை நினைக்கும் பொழுதெல்லாம் கணவனுக்கு அந்த மகிழ்ந்த நிலை பெற வேண்டும் என்ற இந்த உணர்வுகளை நாம் வளர்த்துக் கொள்வோம். பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் குழந்தைகள் இரத்த நாளங்களிலே கலந்து அவர்கள் உடல் முழுவதும் படர்ந்து அவர் உடல் உறுப்புகளை உருவாக்கிய எல்லா அணுக்களிலும் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொளி அந்த சக்தி அந்த அணுக்கள் பெற வேண்டும். ஞான குருவினுடைய அருளும் மாமகரிஷியினுடைய ஈஸ்வராய குருவினுடைய அருளும் எங்கள் குழந்தைகளுக்கு என்றுமே வழிகாட்டியாக அந்த குரு அருள் உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர்கள் அனைவரும் உடல் நலம் பெற வேண்டும், மனபலம் பெற வேண்டும். இந்த உலகில் நன்மை எது தீமை எது என்று அந்த ஞானிகள் காட்டிய வழியிலே உலக ஞானம் பெற வேண்டும். அனைத்தையுமே நன்மை செய்யக்கூடிய சக்தியாக அவர்களுக்குள் அந்த தெளிந்து தெரிந்து தெளிவான வாழ்க்கை வாழ்ந்திடும் அருஞான சக்தியாக எங்கள் குழந்தைகள் ஒவ்வொருவரும் பெற்று அவர்கள் பொருளறிந்து செயல்படும் திறன் பெற்று சிந்தித்து செயல்படும் திறன் பெற்று அகசியனை போன்று எங்களுடைய குழந்தைகள் ஒவ்வொருவருமே உத்தம ஞானிகளாக மகரிஷிகளாக வாழ வேண்டும், வளர வேண்டும் ஈஸ்வரா. எங்கள் குழந்தைகள் அனைவரும் இந்த உலகில் வளர்ந்து வரும் அனைத்து தீமைகளையும் நச்சுத்தன்மைகளையும் போக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்த ஞானிகளாக வளர வேண்டும். அவர்கள் தெய்வ குழந்தைகளாக வளர வேண்டும் ஈஸ்வரா. மகரிஷியுடைய அருள்வட்டத்தில் என்றும் அவர்கள் ஞானிகளாகவே வளர்ந்திட வாழ்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா. எங்களுடைய உணர்வுகள் எங்கள் குழந்தைகளை என்றுமே அருள் வழியில் அவர்களை நல்வழிப்படுத்தும் சக்தியாக தாய் தந்தையுடைய உணர்வுகள் அவர்களுக்கு பாதுகாப்பு கவசமாக அமைய வேண்டும் ஈஸ்வரா. இந்த ஞானகுரு வின் சென்ற இந்த நன்னாளில் இந்த உலகிலே வாழக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் அந்த ஞானகுருவின் அருளை பெற வேண்டும். ஞானகுருவை எண்ணக்கூடிய அந்த உள்ளங்கள் அனைத்திலும் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டிய அருள் வழியில் ஞானகுரு பெற்ற அந்த உயர்ந்த சக்திகள் அனைத்துமே ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும். ஞானகுருவை நினைப்போர் அனைவருக்கும் அந்த அருள் சக்தி கிடைக்க வேண்டும். குரு அருள் திரு அருளாக அவர்களுக்குள் மகிழ்ச்சி ஊட்டும் உணர்வாக மகிழ்ந்து வாழ செய்யும் சக்தியாக குருவினுடைய அருள் உலகிலே வாழக்கூடிய அனைத்து மக்களும் பெற வேண்டும், அனைத்து உயிராத்மாக்களும் பெற வேண்டும். அனைவருக்கும் இந்த குரு அருள் குரு போதித்த உபதேசித்த அந்த அருள் உணர்வுகள் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக அமைய வேண்டும். மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் சொன்னது போன்று அந்த நல்லவர்களை காக்க வேண்டும் என்று அந்த உயர்ந்த சக்தி நல்லது எண்ணம் நல்லதற்காக ஏங்கி எண்ணக்கூடிய அனைத்து உயிராத்மாக்களுக்கும் தக்க நேரத்திலே இது ஒரு பாதுகாப்பாக காக்கக்கூடிய சக்தியாக அந்த சந்தர்ப்பமே அவர்களுக்கு மெய்வொலி மெய்ஞானம் பெறக்கூடிய சந்தர்ப்பமாக ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் அவர்களுக்கு எப்படி இந்த ஞானத்தை மெய்ஞானத்தை விண்ணுலக ஆற்றலை அகசியனுடைய உணர்வை துருவ நட்சத்திரத்தினுடைய சக்திகளை அவர்கள் எப்படி அந்த சந்தர்ப்பம் அவர்கள் உருவாகி அவர்கள் பெற்று வளர்ந்தார்களோ அந்த சந்தர்ப்பம் இந்த உலகில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிராத்மாவும் பெற வேண்டும். ஞான குருவினுடைய அருள் உணர்வுகளை வளர்த்துக் கொண்டவர்கள் இது வழி நடத்துபவர்கள் அனைவருக்குமே இந்த பேரொள் இந்த உலக மக்களையே வழி நடத்தக்கூடிய சக்தியாக அந்த குரு அருள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். இந்த உலகுக்கு நல்வழி காட்டிகளாக இந்த தியானத்தை கடைபிடிப்பவர்கள் இதில் வழி நடந்து கொண்டிருப்போர் அனைவருக்குமே இது
அந்த வலுவுக்கு வலு சேர்ப்பதாக அமைய வேண்டும். குரு அருள் எல்லோருடைய உடல்களிலும் படர்ந்து எல்லோருடைய உயிரிலும் அந்த குரு உணர்வுகளை இயக்க சக்தியாக குருவாக, அருள் குருவாக, சத்குருவாக, மெய்ஞான குருவாக அந்த குரு அவருடைய அருளே அவர் வின் சென்ற உணர்வுகளே எல்லோரையும் குருவாக நின்று இயக்கிட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் ஒரு நிமிடம் தியானிப்போம். குருவினுடைய உபதேச கருத்துக்களை மீண்டும் மீண்டும் அதை நாம் கேட்டு, தபோவனத்திலே வெளியிட்ட நூல்களை மீண்டும் மீண்டும் நாம் உணர்வோடு படித்து நமக்குள்ளும் பதிவாக்கி அனைவருக்கும் அதை கேட்கும்படி செய்து இந்த காற்று மண்டலத்திலே அந்த குருவினுடைய உணர்வுகள் அவர் வாக்காக சொன்ன என்னோடு இந்த அருள் உணர்வுகள் மறைந்துவிடக் கூடாது, இது ஓங்கி வளர வேண்டும். நான் உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நீங்கள் இதை வழிகாட்ட முடியும். அந்த சக்திகளை அதை உருவாக்க ஜீவன் கொடுங்கள், அவர் மறைந்து விடக்கூடாது என்று அவர் எப்படி உள்ளபூர்வமாக மனப்பூர்வமாக இந்த சக்தி வளர வேண்டும் என்று விரும்பினாரோ இந்த சக்திகளை நாம் அனைவரும் சேர்ந்து வளர்ப்போம், அதை வளரச் செய்வோம், பெருக்குவோம். எல்லோரும் பெரும்படி நாமும் குருநாதர் காட்டிய வழியிலே செயல்படுத்துவோம். இப்பொழுது நாம் நினைவினை சப்தரிஷி மண்டலங்களின் பால் செலுத்தி சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் நாங்கள் அனைவரும் பெற அருள்வாய் ஈஸ்வரா. சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாளங்களிலே கலந்து எங்கள் உடல் முழுவதும் படர்ந்து எங்கள் உடலில் உள்ள எல்லா உறுப்புகளிலும் அந்த சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழி படர்ந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நம் நினைவுகள் அனைத்தையும் விண்ணிலை செலுத்தி சப்தரிஷி மண்டலத்தோடு நம் நினைவுகள், உணர்வுகள், எண்ணங்கள் அனைத்தையும் இணைத்து ஞான குருவோடு இணைந்து மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரோடு இணைந்து அந்த சக்திகளை நாம் பெறுவோம். நாம் இருக்கும் இடங்களிலே, நாம் அமர்ந்து தியானம் நடக்கும் அந்த இடங்களிலே இந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகளை குவித்து அடர்த்தியாக நாம் இப்பொழுது பரப்புவோம், பரவச் செய்வோம். நம்முடைய ஆன்மாவிலே, நம்மை சுற்றி, நம் வீட்டிலே சப்தரிஷி மண்டல பேரருள் பேரொழி நாம் அனைவருமே சேர்ந்து அந்த சக்திகளை ஒரு கூட்டமைப்பாக இழுத்து கவர்வோம். இப்பொழுது ஞான குருவின்பால் நினைவை செலுத்தி அவர் எப்படி இந்த வாழ்க்கையில் வந்த இருளை போக்கி உடல் பெறும் உணர்வுகளை அவர் குருநாதர் காட்டிய வழியிலே சப்தரிஷி மண்டலத்தோடு இணைந்து ஒளியின் சுடராக அவர் சென்று அடைந்தாரோ, சப்தரிஷி என்ற நிலை அடைந்தாரோ, குரு பெற்ற அந்த சக்திகளை, குரு வின் சென்ற அந்த நினைவுகளை நாம் நினைவு கொண்டு வந்து அவர் வின் சென்ற ஆற்றலை நாம் இப்பொழுது பருகி குருவின் அருளால் நாமும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நம்முடைய குலதெய்வங்களின் உயிரான்மாக்களையும் முன்னோர்கள் மூதாதையர்களின் உயிரான்மாக்களையும் நம்முடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள், உறவினர்கள், நண்பர்கள், இதுபோன்று நாம் எத்தனை நிலைகள், புறநிலைகள் கேள்விப்பட்டோர், இந்த தியானத்திலே கலந்து கொண்டோர், தபோவனத்திலே சேவை செய்தோர், அல்லது நாம் தொழில் புரியும் இடங்களிலே பணி செய்தோர், என்று இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அனைவரையுமே ஒன்றாக இணைத்து ஞான குருவின் அருளால் அந்த சப்தரிஷி மண்டலத்தினுடைய பேரருள் பேரொழி உடலை விட்டு பிரிந்து சென்ற அந்த அனைத்து உயிரான்மாக்களுடைய அந்த முகப்புகளை, அந்த உயிரிலே அந்த சப்தரிஷி மண்டல உணர்வுகள் இணைந்து குரு வின் சென்ற உணர்வு, மாமகரிஷி வின் சென்ற, ஈஸ்வராய குருவர் வின் சென்ற உணர்வுகளும் ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் எவ்வாறு வின் சென்றார்களோ அந்த விண்ணினுடைய ஆற்றலை அவர்கள் பெற்று சப்தரிஷி மண்டலத்தினுடைய ஒரு அங்கமாக இன்று வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அந்த பேரருள் பேரொழி உடலை விட்டு பிரிந்து சென்ற ஒவ்வொரு உயிரான்மாக அந்த முகப்பிலை இணைந்து எங்களுடன் வாழ்ந்து வளர்ந்து உடலை விட்டு பிரிந்து சென்ற குலதெய்வங்கள், முன்னோர்கள், மூதாதையர்கள், நண்பர்கள், உறவினர்கள், உலக மக்களுடைய உயிரான்மாக்கள் அனைத்தும் அந்த சப்தரிஷி மண்டல ஒளி கடலிலே இணைந்து, சப்தரிஷி மண்டல ஒளி வட்டத்திலே இணைந்து, சப்தரிஷி மண்டல ஒளி அலைகளுடன் கலந்து உடல் பெறும் உணர்வுகள் கரைந்து பெருவீடு பெருநிலை என்ற நிலை அடைந்து அவர்கள் அனைவரும் இன்னொரு உடல் பெறாதபடி அழியா ஒளி சரீரம் பெற்று பிறவியில்லா நிலை அடைந்திட அருள்வாய் ஈஸ்வரா என்று நாம் அனைவரும் சேர்ந்து இந்த உடலை விட்டு பிரிந்து சென்ற எல்லா ஆன்மாக்களையும் நாம் சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய செய்வோம்.
நாம் உந்தி செலுத்துவோம். மேல் நோக்கி இந்த புவி ஈர்ப்பின் பிடிப்பை கலக்கச் செய்து சப்தரிஷி மண்டலத்தின் அந்த ஒளி அலைகளோடு கலக்கச் செய்வோம். ஒவ்வொரு ரிஷியும் ஞானியும் எதற்காக இந்த பூமியில் வாழும் பொழுது தவம் இருந்தார்களோ, அதை பெற வேண்டும் என்று பேராசை கொண்டார்களோ, அந்த விண் செல்லும் மார்க்கத்தை மோட்சம் சொர்க்கம் என்று நம்முடைய சாஸ்திரம் காட்டக்கூடிய அந்த அழியாத நிலையை சொர்க்க வாசலாக, சொர்க்க லோகத்தை அடையும் நிலையாக நம்முடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் உடலை விட்டு பிரிந்தவர்கள் அந்த சொர்க்கமான நிலைகளுக்கு நாம் அழைத்துச் செல்வோம். அன்று அகஸ்தியன் தன்னுடைய தாய் தந்தையரை எப்படி விண்ணுக்கு அழைத்து சென்றானோ, நாம் அனைவரும் உடலை விட்டு பிரிந்த ஆன்மாக்களை அங்கே அழைத்துச் செல்வோம். சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய செய்வோம். ஒரு 2 நிமிடம் அனைவரையும் நாம் விண் செலுத்துவோம். குருநாதர் விண் சென்ற இந்த நன்னாளில் அவருடைய திரு அருளை துணை கொண்டு அவர்பால் நினைவை செலுத்தி அவர் துணையால் அனைவருக்கும் அந்த சொர்க்க வாசலை சொர்க்குலோகத்தை அடையும் நிலையாக அங்கே அடையச் செய்வோம். ஒரு 2 நிமிடம். இப்பொழுது நாம் செய்த இந்த பயிற்சி அன்று வாழ்ந்த ரிஷிகள் சாதாரண பாமர மகனையும் ஒன்றும் அவர்களுக்கு பழக்கமே இல்லாதவர்களையும் அந்த மனிதர்களை சந்தித்து அவர்களுக்கு இந்த உயர்ந்த உணர்வை பாய்ச்சி அவர்கள் தங்கள் பால் இந்த உணர்வுகளை, அந்த பிரியத்தை, அன்பை, பாசத்தை ஏற்படுத்தி அந்த மக்கள் மூலமாகத்தான் ஒரு உந்து விசையாக அவர்கள் மூலமாகத்தான் விண் சென்றார்கள். ஆகவே விண் செல்வதற்கு இந்த உந்து விசை மிகவும் அவசியம் தேவை. ஆகவே நாம் நமது முன்னோர்களை இப்பொழுது விண் செலுத்துகின்றோம். நம்முடைய குழந்தைகளுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் யாராக இருந்தாலும் இந்த பயிற்சியை அவர்களுக்கும் முறைப்படுத்தி இதை தெரியப்படுத்தி நாம் முன்னோர்களை நாம் விண் செலுத்தியது போன்று எல்லோரையும் விண் செலுத்த செய்வோம். உடலை விட்டு இனி எந்த ஆன்மா பிரிந்தாலும் மகரிஷி ஈஸ்வராய குருதேவர் அவருடைய ஆசைப்படி இந்த உடல் விட்டு பிரிந்து செல்லும் எந்த உயிரான்மாவாக இருந்தாலும் அது அனைத்துமே சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய வேண்டும். அந்த ஆசைதான் எனக்கு. இந்த உடல் பற்றி இல்லை, இந்த உலகத்துடன் நான் இணைந்து வாழவில்லை. இந்த உடல் பெறும் உணர்வுகளை விடுத்துவிட்டு விண் செல்லும் உணர்வுகளை சப்தரிஷி மண்டலத்துடைய இணைந்த உணர்வே எனக்கு தேவையானது. என்னுடைய பற்று அதிலேதான் உண்டு என்று அவர் வாழ்ந்த காலத்திலே உயிர் பற்றை வளர்த்து விண் செல்லும் நிலையாக அவர் எந்த உயர்ந்த சக்தியாக, உயர்ந்த உணர்வாக எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று மாமகரிஷி ஈஸ்வராய குரு விரும்பினார். அதை நாம் நமது ஞான குரு வாயிலாக நாம் தெரிந்து கொண்டோமோ இந்த சக்தியை எல்லோருக்கும் பெற செய்வோம். எல்லோருக்கும் இதை வழிகாட்டுவோம். உடலை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஆன்மாக்களை விண் செலுத்தி நாமும் அந்த விண் செல்லும் தகுதியை நாமும் பெறுவோம். நம்முடைய சந்ததியினரையும் நீ உருவாக்கக்கூடிய எந்த யுகமாக இருந்தாலும் அனைவரையும் நாம் அந்த மகரிஷிகளோடு சப்தரிஷி மண்டலத்தோடு இணைய செய்யும் நிலையாக இது ஒரு சேவையாக ஒவ்வொரு நாளும் துருவ தியானத்திலும் மற்ற நேரத்திலும் அந்த குருவின் வலு துணை கொண்டு நாம் இதை செயல்படுத்துவோம். அந்த சக்தி எல்லோரும் பெற வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம். இப்பொழுது நம் நினைவுகளை வான மண்டலத்திலே செலுத்தி அகத்தியமா மகரிஷிகளின் அருள்சக்தியும், துருவ மகரிஷிகளுடைய அருள்சக்தியும், துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும், சப்தரிஷி மண்டலங்களின் பேரருளும் பேரொழியும், அந்த சக்திகள் அனைத்தும் ஞான குருவின் அருளால், மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவனுடைய அருளால், அவர்கள் காட்டிய அந்த அருள் வழிப்படி அந்த சக்திகள் அனைத்தையும் நாம் மேக கூட்டத்திலே அதை படரச் செய்வோம். ஏனென்றால் உங்களுக்கு நான் சொன்னது மிகவும் சிறிதளவுதான் சொல்லியிருக்கின்றேன். இந்த மேகங்களை கூட்டச் செய்து மகரிஷி உணர்வை பரவை செய்து அருள் மழையாக பொழிய செய்வது எவ்வளவோ இருக்கின்றது. உங்களுக்கு தொட்டுதான் காண்பித்திருக்கிறேன் என்று சொல்லி இருக்கின்றார். ஆகவே அவர் உபதேச வாயிலாக எதை தொட்டு காட்டி அந்த மிச்சம் மீதி உள்ள நிலைகளையும் நாம் அதை செயல்படுத்த வேண்டும் என்று அவர் பரிபாஷையாக மறைமுகமாக சொன்னாரோ அந்த ஞான குருவின் அருளை நாம் அனைவரும் துணை கொண்டு இந்த மேக மண்டலங்களிலே மகரிஷி உணர்வுகளை, அகசியமா மகரிஷி உணர்வுகளை நாம் பரவை செய்வோம். இந்த மனிதனுக்குத்தான் அந்த தகுதி உண்டு. மனிதர்களால் தான் செய்ய முடியும்.
மனிதர்கள் அகமகிழ்ந்து அந்த மகரிஷிகள் உணர்வுகளை அங்கே மேகங்களிலே அது பரவச் செய்து, என்றால் எத்தனையோ கோடி தாவர இனங்களுடைய சத்துக்களை உணவாக உட்கொண்டு அதிலே உருப்பெற்ற அணுக்கள் தான் விளைந்து நம் எண்ணமாக, சொல்லாக, மூச்சாக, பார்வையாக பாய்கின்றது. அவை இந்த எண்ணம், சொல், செயல், பார்வையிலே மகிழ்ச்சி உணர்வு கலந்து இதை மேக கூட்டங்களிலே பரவச் செய்து இதை அருள்மழையாக பொழிய செய்தால் இந்த காற்று மண்டலத்தை நாம் அனைவருமே சேர்ந்து பரிசுத்தப்படுத்த முடியும் இந்த பூமியை. ஏனென்றால் இந்த பூமி தாய் தான் நமக்கு இந்த உடல் பெறச் செய்தது. இந்த உடல் பெறுவதற்கு நமது தாய் தந்தையர் காரணமாக இருந்தால் இந்த உடல் பெற அதற்குண்டான சத்து விண்ணிலே தோன்றிய நம் உயிரினவுக்கு இந்த பூமி தாய் தான் நமக்கு கொடுத்தது. அந்த தாய்க்கு செய்யக்கூடிய சேவையாகத்தான் குரு இந்த வாக்கினை நமக்கு பதிவு செய்கின்றார்கள். ஆக நாம் நம்மை உருவாக்கி இந்த பூமி தாய்க்கு செய்யக்கூடிய சேவையாக இந்த பூமி தாய் மனம் மகிழ்ந்து, அகம் மகிழ்ந்து உருவாக்கிய படைப்புகளை உயர்ந்த படைப்பான ஒவ்வொரு மனிதனும் ஞானத்தை பெற்று ஞான ரிஷிகளாக உருவாக்கக்கூடிய அந்த ஒரு புனிதமான பூமியாக இருக்கக்கூடிய இந்த தாய்க்கு செய்யக்கூடிய சேவையாக நம் குருநாதர் காட்டிய அருள்களிலே எல்லா மகிழ்ச்சிகளுடைய அருள் சக்திகளையும், அதாவது குரு எதை பதிவு செய்து நாம் எந்த உயர்ந்த உணவை அந்த மேக கூட்டத்திலே கலக்க செய்ய வேண்டும், எந்த மகிழ்ந்த உணவை பரப்ப செய்ய வேண்டும், எந்த உணர்வுகளை அங்கே கலக்க செய்து அருள்மனையாக பொழிய செய்ய வேண்டும் என்று, அருள் தாவர இனங்களை வளர்க்க செய்ய வேண்டும் என்று வாக்காக பதிவு செய்தால் அவர்பால் நினைவை செலுத்தி அதற்கு ஜீவன் கொடுத்து அந்த உணர்வின் நினைவலைகளை நாம் மேக கூட்டத்திலே பரவி செய்வோம். நாம் அனைவரும் கூட்டமைப்பாக ஒரு 2 நிமிடம் இந்த மேக கூட்டங்களில் மகிழ்ச்சி உணர்வுகளை பரவி செய்வோம். நல்ல மழையாக பெய்ய வேண்டும், தாவர இனங்கள் செழித்து வளர வேண்டும், இந்த ஊரும் உலகமும் உலக மக்களும் நலம் பெற வேண்டும். இந்த ஊர் முழுவதும் உலகம் முழுவதும் நீர்நிலைகள் அனைத்தும் அந்த நீர்வளம் பெருகி மகிழ்ச்சியூட்டும் உணர்வுகளாக இந்த பூமியை பரிசுத்தப்படுத்தக்கூடிய சக்தியாக ஒரு புண்ணிய பூமியாக அருள் உலகமாக ரிஷிகள் உலகமாக அமைய வேண்டும் என்று ஒரு 2 நிமிடம் நாம் தவம் இருப்போம். நம்முடைய மூச்சலைகள் மூலம் குரு இட்ட பணியை நாம் செவ்வனே செயல்படுத்துவோம். குரு வின் சென்ற நன்னாளில் நாம் அனைவருமே அந்த குருவின் அருள் வட்டத்திலே, ஒளி வட்டத்திலே அவருடைய அருள் ஒளி, அவருடைய பேரருள் உணர்வுகள் நம்முடன் இணைந்து நமக்கு வழிகாட்டியாக, அவருடைய உணர்வுகள் என்றுமே நமக்கு வழிகாட்டுகிறது என்பதை உணர்ந்து கொண்டு நம்மை நாம் நம்பி அந்த குரு நமக்கு எதையெல்லாம் உபதேச வாயிலாக பதிய செய்து பயிற்சியாக இப்பொழுது நாம் தியானம் செய்தோம். ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் எதை செயல்படுத்த வேண்டும், எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று நமக்கு காட்டிய அந்த நெறிகள் அனைத்தும் நமக்குள் ஓங்கி வளர்ந்து, நமக்குள் என்றால் நாம் தியானம் செய்வோர் மட்டுமல்ல எல்லோருக்குள்ளும் இது ஓங்கி வளர்ந்து அந்த சக்திகள் அனைத்தும் ஜீவன் பெற்று அது ஊரம் கிளர்ந்து எழுந்து இந்த மண்ணிற்குள்ளும் பூமிக்குள்ளும் கடலுக்கடியிலும் இந்த காற்று மண்டலத்திலும் எங்கெல்லாம் இந்த அருள் ஒளிகள் மகரிஷி உணர்வுகள் அவர்கள் வாழ்ந்த காலத்திலே அது பதிவாகி அவர்களை படர்விட்டு சென்றார்களோ அது அனைத்திற்குமே நாம் ஜீவன் கொடுக்கும் நிலையாக குரு காட்டிய வழிகளை நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் செயல்படுத்துவோம். குரு அருளை பெறுவோம். குரு காட்டிய அருள் வழியிலே அருள் வாழ்க்கை வாழ்வோம். நம் பார்வையால், பேச்சால், மூச்சால் புனிதம் பெற்று அனைவருக்கும் அந்த குரு அருளை திரு அருளாக அவர்களுக்கு படைப்போம். அவர்களுக்கு அதை உணவாக கொடுப்போம். அவர்கள் அந்த சக்தி பெற வேண்டுவோம். ஒவ்வொரு உயிரையும் கடவுளாக மதிப்போம். உடலை ஆலயமாக மதிப்பு குரு காட்டிய அருள் வழியில் நாம் அனைவருமே இந்த உடலுக்கு பின் பிறவியில்லை என்ற நிலையை அடையும் அந்த அருள் சக்தியாக, பேரருளாக, பேரொழியாக குரு வின் சென்ற இந்த நன்னாளிலே அந்த சக்திகளை மீண்டும் மீண்டும் நாம் ஜீவன் பெற செய்வோம். ஒவ்வொரு நாளும் அந்த குரு காட்டிய நிலைகளை வாழ்க்கையிலே கடைபிடித்து அந்த மகிழ்ந்த உணர்வுகளை அனைவருக்கும் அந்த அருள் ஒளி பாய்ச்சும் உணர்வுகளை காணிக்கையாக நாம் செலுத்துவோம் என்று தியானத்தை இப்பொழுது நாம் நிறைவு செய்வோம். எல்லோரும் சேர்ந்து உயிரான ஈசனிடம் வேண்டி, நம் குருநாதரை வேண்டி, மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவரை வேண்டி, உயிரான ஈசனிடம் வேண்டி இந்த தியானத்தை நிறைவு செய்வோம். ஓ
ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா ஓம் ஈஸ்வரா குருதேவா. இந்த உலக சூழ்நிலையில் போர் மேகங்களாக சூழ்ந்து கொண்டிருந்தாலும், அணு ஆயுதங்களை பிரயோகிப்போம் என்று நெருக்கடிகள் வந்தாலும் அதையெல்லாம் நாம் நினைவுபடுத்தாது, அதை பற்றி நாம் சந்தேகப்படாது. இந்த குரு வின்சென்ற நாளில் அந்த குருவினுடைய உணர்வு, அவருடைய அருள் வட்டம், அது பாதுகாப்பு கவசமாக நமக்கு அனைவருக்கும் உண்டு என்று நாம் அதை நம்பி அந்த உணர்வுகளை நாம் சிரமேற்று நம் உயிரான ஈசனிடம் அந்த சக்தியை பாதுகாப்பு கவசமாக அமைத்து நம்மை காத்து, நம் குடும்பத்தை காத்து, இந்த ஊரை காத்து, நம் நாட்டை காத்து, உலகை காக்கக்கூடிய சக்தியாக அந்த தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று இந்த தென்னாட்டில் இருந்து அந்த உயர்ந்த சக்தி காக்கக்கூடிய சக்தியாக வரும் என்று எந்த வாக்கினை குரு பதித்து வின்சென்றாரோ அந்த உணர்வுகள் ஓங்கி வளரும். நிச்சயம் அதை நாம் செயல்படுத்துவோம் என்று வேண்டி எல்லோரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று நாம் தியானிப்போம், தவம் இருப்போம் என்று தியானத்தை நிறைவு செய்வோம். எல்லோருக்கும் வணக்கம். ஓம் ஈஸ்வரா குருதேவ்.